This conference will now be recorded. Good morning, team. Thank you for joining. So we'll start the session. So to start with, we might not get directly into the network, okay, but we might spend the first 1 hour in the virtual machine operations, okay. So when I say virtual machine operations, we have a separate section for operations in virtual machine. Okay, and we will go through those Bastion, some of these options, but we have a separate session for backup. We have to discuss for 1 week on backup, similarly disaster recovery, patching, and so on. We have detailed session on these things, but we'll cover up some of the operations item here. Okay, so now let's do one thing. Okay, so okay. So here, the very first thing on the operations is the Bastion, right? And for Bastion, maybe some of you might have heard this name, or some of you are hearing this name for the first time. Okay, so Bastion is nothing but a jump server or a terminal server in your language. Okay, so you have been connecting to your environment. So sorry, நீங்க உங்க environment வந்து பாத்தீங்கன்னா நிறைய டைம் வந்து ஆஃபீஸ்ல கனெக்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க அப்படின்னா you might be connecting to a டெர்மினல் சர்வர் கனெக்ட் பண்ணுவீங்க, இல்லை வந்து ஜம்ப் சர்வர்னு சொல்லுவாங்க. ஸோ எதுக்காக இந்த சர்வர்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டிரெக்டா உங்களுடைய அப்ளிகேஷன் சர்வர், டேட்டா பேஸ் சர்வர், உங்களுடைய பிஸ்னஸ் வெப் சர்வர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டா ஆக்சஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு யூ வில் ஹாவ் அ இன்டர்மீடியேட் சிஸ்டம் to log in, and from there you will log into the backend systems. So மெயினா வந்து பர்பஸ்ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா to tackle the licensing on the remote desktop, and again to avoid too many profiles getting created in your systems. என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஜம்ப் சர்வர்ல சம்டைம்ஸ் தே மைட் ஹேவ் சம் கிளைண்ட் டூல்ஸ், அதெல்லாம் இதுல லோட் பண்ணுவாங்க. பட் சில ஆர்கனைசேஷன்ல வந்து இட் வில் பி ஜஸ்ட் மியர்லி யூஸ்ட் as a ஜம்ப் சர்வர் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க, டெர்மினல் சர்வர் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இஃப் யூ ஆர் யூசிங் சம் ரிமோட் விண்டோஸ் யூஸ் பண்றீங்கன்னா, தே கால் இட் அஸ் ரிமோட் டெஸ்க்டாப் சர்வர். ஸோ அது எப்படி வேணா நீங்க டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ்ல சொல்லுவாங்க. சில பேர் வந்து ஹாப்பிங் சர்வர்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அட் த எண்ட் ஹியர், இங்க வந்து அஜூரை பொறுத்த வரைக்கும் தே ஆர் ப்ரொவைடிங் a service called Bastion, through which you can safely, securely log into your Azure virtual machines or Azure system. So இந்த Bastion host வந்து பார்த்தீங்கன்னா, it is purely a hopping server or an intermediate server to log into your Azure virtual network VMs. ஓகே, ஸோ இது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா செக்யூர் அண்ட் சேஃப் லாகின் டு RDP அண்ட் SSH. ஜென்ரலாக இப்போ நீங்கள் VMs பேக்எண்டில் வந்து யூ மைட் expose them using SSH, RDP வச்சு தான் SSH enable பண்ணிருப்பீங்க. In case Windows server-ஆ இருந்தா you might have exposed the system using remote desktop protocol. அதே மாதிரி லினக்ஸ் சிஸ்டமா இருந்தா SSH வழியா ஓப்பன் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி டிஃபால்ட் ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ்ட் போர்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக அட்டாக்கர்ஸ் வந்து டார்கெட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காமன் போர்ட்ஸ் தான் வந்து அட்டாக் ஆகும். ஸோ அதனால வந்து இந்த பர்டிகுலர் போர்ட்ஸ், இந்த பர்டிகுலர் சிஸ்டம்லேருந்து வெளியில எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த மாதிரி இன்டர்மீடியட் பேஸ்டியன் கான்செப்ட்ல பேஸ்டியன் செட்டப் வந்து இன்க்ளூட் பண்றாங்க. ஓகே, ஸோ ஐ திங்க் ஐவ் காட் சம் ஸ்லைட்ஸ் ஆல்சோ. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்டியன் சர்வீஸ்ன்றது நம்ம இப்போ வி டோன்ட் ஹேவ் டு செட் அப் த பேக்எண்ட் சிஸ்டம். நம்ம போயிட்டு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறதோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போயிட்டு லைசன்சிங் வாங்குறதோ அதெல்லாம் எதுவும் பண்ண தேவையில்லை. ஏன்னா இந்த பேஸ்டியன் சர்வீஸ்ன்றது இட் இஸ் அ ஃபுல்லி மேனேஜ்டு சர்வீஸ். ஸோ இது வந்து பிளாட்ஃபார்ம் அஸ் அ சர்வீஸ் மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ அவங்க பேக்எண்டில் அந்த பேஸ்டியனுக்கு தேவையான ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அதோடைய சர்வர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் மேனேஜ்டு பை மைக்ரோசாஃப்ட். ஸோ இது வந்து ஒரு பேஸ் ஆஃபரிங் தான். வேறஸ் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெர்மினல் சர்வர் இல்லை ரிமோட் டெஸ்க்டாப் சர்வர் செட்டப் பண்ணுறோம் அப்படின்னா we have to deploy the OS, we have to procure the licenses, we need to maintain them with latest patches, updates and so on. ஸோ அது நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டியது இருக்கும். இன் கேஸ் OS பழைய OS இருக்குன்னா we have to refresh it, upgrade it and so on. ஸோ நிறைய ஆக்டிவிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா since it is a PaaS offering நம்ம வந்து மேனேஜ் பண்ண தேவையில்லை. ஸோ இட் வில் பி மேனேஜ்ட் பை Microsoft. The backend OS management, patching, licensing and all those things are handled by Microsoft. Okay, so இதுல next important point என்னன்னு பார்த்தீங்கன்னா it is providing you secure and seamless RDP SSH connectivity ன்னு சொல்றாங்க.
பட் இங்க பேக் நல்ல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா it is connecting us over SSL and TLS. We are not connecting using RDP. ஓகே, ஸோ இப்போ இந்த டைரக்டா நம்ம பேக் எண்ட் மெஷின்ஸ் இல்லை இந்த பேஸ்டியன் மெஷினை கூட என்ன பண்றோம் அப்படின்னா we are not connecting using RDP and SSH. Instead, we are connecting over SSL or transport layer security connection வழியா தான் நம்ம we are connecting. ஸோ அதை நம்ம இப்போ ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். when you are seeing it practically, you will easily understand it. இப்போ இந்த டயக்ராம் ஆர்கிடெக்சர் டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலாக பேக்எண்டில் நம்ம நிறைய விஎம்ஸ் கிரியேட் பண்ணுறோம். அஜூர் போர்ட்டலில் வெப் சர்வர், அப்ளிகேஷன் சர்வர், டேட்டாபேஸ் சர்வர் அண்ட் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனல் ரோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா we are creating many server. ஸோ இன்டர்மீடியட்டாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா we'll go and create a intermediate jump server through which you can log into these systems via this jump server. அப்படி தான் பண்ணுவோம். ஸோ ஜென்ரலாக இப்போ இந்த ஜம்ப் சர்வர் நம்ம எண்ட் யூசராக இருந்தோம்னா எப்படி கனெக்ட் பண்ணுவோம்? வி வில் பி கனெக்டிங் இட் த்ரூ த இன்டர்நெட் யூசிங் 3389 ஆர் 22 போர்ட் வழியா டைரக்டா அந்த ஜம்ப் சர்வர் கனெக்ட் பண்ணிட்டு அங்கிருந்து நம்ம வந்து ரிமோட் எடுப்போம். பட் பாஸ்டியனை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா we don't have to expose the bastion server on the default port. Instead இங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்த bastion systems வந்து நம்ம இன்டர்நெட் வழியா browserல இருந்து ஆக்சஸ் பண்ணிடலாம். You don't have to expose this bastion machine using 3389 and 80 the 22 port. அதனாலே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த brute force attacks வந்து ரெடியூஸ் ஆகுது. Okay, it reduces or it avoids brute force attack because Bastion does not expose the default or frequently used ports. Okay, so இங்க பாத்தீங்க அப்படின்னா you can easily understand it. Okay, ஸோ இப்போ ஜென்ரலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து கான்செப்டாக இருக்கும் நம்மளுடைய ரெகுலர் ட்ரெடிஷ்னல் ஏரியாவில். ட்ரெடிஷ்னலாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அஷூரா இருந்தாலுமே வந்து ஃபியூ இயர்ஸ் பேக் பாஸ்டியன் சர்வீஸ் கொண்டு வரதுக்கு முன்னாடி வி யூஸ் டு ஹேவ் செப்பரேட் சப்நெட் ஃபார் டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட். ஸோ ப்ரொடக்ஷனுக்கு ஒரு தனி சப்நெட், ஆக்டிவ் டிரெக்டரிக்கு ஒரு தனி சப்நெட், அந்த மாதிரி நான் ப்ரொடக்ஷனுக்கு ஒரு தனி சப்நெட், தென் மேனேஜ்மெண்ட் சப்நெட்னு ஒன்று கிரியேட் பண்ணிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜம்ப் சர்வர், இந்த மேனேஜ்மெண்ட் சர்வர்லாம் நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம எண்ட் யூசர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்டர்நெட் வழியா அந்த பர்டிகுலர் ஜம்ப் பாக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா வில் பி கனெக்டிங் யூசிங் ஆர்டிபி அண்ட் எஸ்எஸ்ஹெச். ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னா இன்டர்நெட் வழியா வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்ட்லாம் ஓப்பன்ல இருக்கிறதால எனி சைபர் அட்டாக் லைக் மலிஷியஸ் யூசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தே கேன் ஆல்சோ ட்ரை அண்ட் அட்டெம்ப்ட் வித் டிஃபால்ட் பாஸ்வேர்டு அந்த டிஃபால்ட் காம்பினேஷன்ல ட்ரை பண்ணி தே கேன் ஆல்சோ வின் ஆக்சுவலி. ஸோ இந்த மாதிரி வந்து இன்ட்ரூடர்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இதை அவாய்ட் பண்றதுக்கு தான் என்ன பண்றாங்க அப்படின்னா பாஸ்டியன் கான்செப்ட்ல instead of allowing the bastion or the jump box using RDP and SSH, they are allowing using HTTPS port. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா it will come with TLS, transport layer security ஓட வரும் உங்களுக்கு. So you cannot even attack this particular or intrude பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அது ஒரு பிரைமரி திங். செகண்ட் திங் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த அஷூர் பாஸ்டியன் லாகின் பண்றதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா there is one more level of authentication. நீங்க முதல்ல அஷூர் மேனேஜ்மெண்ட் போர்ட்டல் ஆக்சஸ் இருந்தா மட்டும்தான் அஷூர் பாஸ்டியனுக்குள்ளேயே போக முடியும். நீங்க டைரக்டா இன்டர்நெட்ல இருந்து பாஸ்டியன்லாம் ஹிட் பண்ண முடியாது. இன்ஸ்டன்ட் நீங்க என்ன பண்ணணும்னா அஷூர் மேனேஜ்மெண்ட் போர்ட்டல்ல ஃபர்ஸ்ட் லாகின் பண்ணிட்டு உங்களுக்கு கிரெடென்ஷியல் இருந்தா மட்டும்தான் தென் யூ வில் பி அலோட் டு லாகின் டு அஷூர் பாஸ்டியன் சிஸ்டம்ஸ். ஸோ இது எப்படி பண்ணலான்றது ப்ராக்டிக்கலா பார்ப்போம். தேர் ஆர் டூ வேஸ் ஆக்சுவலி. ஓகே, ஸோ முதல்ல ஏதாவது பாயிண்ட்ஸ் ஏதாவது மிஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ எக்ஸ்போசிங் இன்டர்நெட் இஸ் டிசைர்ட். ஓகே, திஸ் இஸ் ஃபைன். ஓகே, ஸோ இது வந்து மெயினா வந்து த்ரெட் ப்ரிவென்ஷனுக்காக தான். ஓகே, ஸோ வி ஆர் trying to prevent the threat. Maybe எல்லாத்தையும் காப்பி பண்ணிக்கிறேன். I'll remove unnecessary content. Okay, ஸோ நம்ம இப்போ பாஸ்டியன் சர்வர் லாகின் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம அதுக்குள்ளேருந்து பாஸ்டியன்லேருந்து we can connect to any backend systems. ஸோ ஃப்ரம் பாஸ்டியன் you can connect back to any system. நமக்கு வந்து மினிமம் வந்து HTML5 சப்போர்ட்டட் ப்ரௌசர் இருக்கணும். ஓகே, அது ஒரு ப்ரீ ரெக்வசைட் இருக்கு. தென் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக வந்து இதுக்கு அதாவது அஷூர் விஎம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா we don't need பப்ளிக் ஐபி அட்ரஸ் எனிமோர். இப்போ இந்த பேக்எண்ட்ல இருக்கிற சிஸ்டம்ஸ் எதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா யூ டோன்ட் நீட் அ பப்ளிக் ஐபி அட்ரஸ். ஏன்னா பாஸ்டியன்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெஷின்ஸ்லாம் இருக்கிற அதே அஷூர் வர்ச்சுவல் நெட்ஒர்க்ல தான் இருக்கு. ஸோ இட் கேன் கனெக்ட் டு த பேக்எண்ட் மெஷின்ஸ் யூசிங் பிரைவேட் ஐபி அட்ரஸ் இட் செல்ஃப். ஸோ உங்களுடைய எந்த பேக்எண்ட் மெஷின்ஸ்லயும் வந்து பார்த்தீங்கன்னா யூ நீட் நாட் எக்ஸ்போஸ் த பப்ளிக் ஐபி அட்ரஸ். தட் இஸ் ஒன் அனதர் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்.
தென் வந்து பார்த்தீங்கன்னா யூ டோன்ட் ஹேவ் டு ஒரி அபவுட் நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப், அதெல்லாம் வந்து கான்ஃபிகரேஷன்ஸ் அதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வேலிடேட் பண்ண வேண்டாம். ஏன்னா வி ஆர் கனெக்டிங் டு த மெஷின்ஸ் ஃப்ரம் இன்டர்னல் டு அஜூர் நெட்வொர்க். ஸோ அதே மாதிரி வி ஆர் ப்ரொடெக்டிங் அகேன்ஸ்ட் போர்ட் ஸ்கேனிங்லாம் பண்ண முடியாது. ஏன்னா வி ஆர் நாட் எக்ஸ்போசிங் அவர் டிஃபால்ட் போர்ட் டு த இன்டர்நெட். அதே மாதிரி ஜீரோ டே எக்ஸ்ப்ளாய்ட்டும் வந்து ப்ரொடெக்ட் பண்ணலாம் பிகாஸ் வி ஹேவ் அ வெரி குட் ஹார்டனிங் இன் பிளேஸ். நம்ம மெஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா we will be able to connect only from the bastion systems. ஓகே, இது எப்படி நம்ம ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். தென் ஐ வில் கம் அண்ட் எக்ஸ்பிளைன் லிட்டில் மோர் திங் ஹியர். ஓகே, ஸோ இப்போ நம்ம கன்சோல் போனோம் அப்படின்னா இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன்ஸ்ல வந்து பாஸ்டியன் ஆப்ஷன் இருக்கு உங்களுக்கு. ஸோ இந்த பாஸ்டியன்ல வந்து ரெண்டு விதமா கனெக்ட் பண்ண ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஒன்று வந்து பாத்தீங்கன்னா தே ஆர் ஆஸ்கிங் அஸ் டு கிரியேட் அ பாஸ்டியன் யூசிங் த டிஃபால்ட் நெட்வொர்க் அண்ட் சப்நெட். டிஃபால்ட்டா ஒரு நெட்வொர்க் சப்நெட் வச்சு நம்ம கிரியேட் பண்ணலாம். இல்லாட்டி நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளுடைய ஓன் நெட்வொர்க் அண்ட் சப்நெட் டிஃபைன் பண்ணிட்டு அங்கிருந்து கூட கிரியேட் பண்ணலாம். ஸோ நம்மளுடைய ஓன் நெட்வொர்க் அண்ட் சப்நெட் எப்படி டிஃபைன் பண்ணிட்டு கிரியேட் பண்ணலான்றது இன்னைக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா ஐ ஹேவ் டு teach you some basics of network, then only I can get into this particular concept. By default இருக்கிற நெட்வொர்க் அண்ட் நெட்வொர்க்கும் அந்த பர்டிகுலர் ரேஞ்ச் வச்சு எப்படி கிரியேட் பண்ணலான்றதை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, கண்டிப்பா ஆஸ் யூஷுவல் எல்லா ரிசோர்ஸ்க்கும் தேவையான மாதிரி யூ ஷுட் ஹேவ் அ ஆக்டிவ் சப்ஸ்கிரிப்ஷன், யூ ஷுட் ஹேவ் அ ரிசோர்ஸ் குரூப் within which you can go and create this. ஸோ இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கிரியேட் Azure Bastion using defaults அப்படின்னு சொன்ன அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக போயிட்டு ஒரு பாஸ்டியன் VNet கிரியேட் பண்ணிடும். அந்த பாஸ்டியனுக்குன்னு ஒரு தனி வர்ச்சுவல் நெட்வொர்க் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிரியேட் ஆகுது பாருங்க. அந்த ரிசோர்ஸ் குரூப் நேம் -virtual network -bastion அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாஸ்டியனுக்குன்னு ஒரு தனி VNet வர்ச்சுவல் நெட்வொர்க் கிரியேட் பண்ணிடும். ஸோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஸோ சிம்பிள் thing is Bastion needs a separate subnet. இது வந்து ப்ரொடெக்ஷனுக்காக தான், த்ரெட் ப்ரொடெக்ஷனுக்காக தான் இது. ஏன்னா நம்ம தனி சப்நெட்ல இருந்ததுன்னா இட் வில் ஈவன் நம்மளுடைய மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸே கூட தனி சப்நெட்ல தான் வச்சிருப்போம் நம்ம. அதே மாதிரி தான் ஜம்ப் சர்வர் எப்படி தனி சப்நெட்ல இருக்கோ அதே மாதிரி அஷ்யூர் பாஸ்டியன் சிஸ்டம் சர்வீஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு தனி சப்நெட் கிரியேட் பண்ணிட்டு ரன் பண்றது தான். இட் இஸ் prerequisite as well in cloud. ஸோ இப்போ இது கிரியேட் ஆகட்டும். இப்போ நம்ம போய் செக் பண்ணிக்கலாம் அது இந்த பர்டிகுலர் VNet கிரியேட் ஆயிருக்கா என்னன்ட்டு. ஸோ வி கேன் ஜஸ்ட் கோ அண்ட் வெரிஃபை த வர்ச்சுவல் நெட்வொர்க். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் கெட்டிங் த வர்ச்சுவல் நெட்வொர்க் கிரியேட்டட். லெட்ஸ் கிவ் இட் அ மினிட். இங்கே பாருங்க அஷ்யூர் பாஸ்டியன் சப்நெட்னே ஒரு சப்நெட் கிரியேட் ஆகிடும். ஓகே, இது நேமும் நம்ம மாற்ற முடியாது. இப்போ இந்த நேம் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் த டிஃபால்ட் நேம் அண்ட் யூ ஹேவ் டு யூஸ் தட். இந்த சப்நெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா you cannot rename it. Separate subnet is needed for Azure Bastion. Okay, so let's give it a minute. So இப்போ இது கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா you will start seeing Bastion ஆப்ஷன் எங்கேயுமே காமிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து அப்டேட்டிங் இருக்கு பாருங்க. ப்ரொவிஷனிங் ஸ்டேட் வந்து பாத்தீங்கன்னா சக்சீடட் சொல்லிட்டு it will show succeeded. ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பப்ளிக் ஐபி எக்ஸ்போஸ் பண்ணுறது இல்லை. நம்ம பேக் அண்ட் மெஷின்ஸோட பப்ளிக் ஐபியை எக்ஸ்போஸ் பண்ண மாட்டோம். அதுதான் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் security aspect it is very very important and that is provided by Bastion. So இப்போ வந்து பாத்தீங்கன்னா it is provisioning. Okay, so we will wait for some time. So Bastionக்கு வந்து பாத்தீங்கன்னா it has given this name. Stanley, one question. கேளுங்க. Stanley, actually இப்போ நம்ம இந்த RDP டைரக்டா டவுன்லோட் பண்றதுனால பப்ளிக் ஐபி நம்ம எங்கேயும் ரிவீல் பண்ண மாட்டோம்ன்றதுனால அது ஒரு செக்யூரிட்டி இதுவா எடுத்துக்கிறோம். கரெக்ட்டுங்களா? என்னங்க திருப்பி சொல்லுங்க. இல்ல பாஸ்டியன்ல RDP டைரக்டா டவுன்லோட் பண்ணுவோம் இல்லீங்களா? அதனால நம்ம பப்ளிக் ஆமா. ஐபி எங்கேயும் இது பண்ண தேவையில்ல. இல்ல இங்க பாருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேக் எண்ட் சிஸ்டம்ஸ் இருக்கு. இப்போ இந்த பேக் எண்ட் சிஸ்டம்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டைரக்டா நம்ம எக்ஸ்போஸ் பண்றது இல்லை இன்டர்நெட்டுக்கு. இப்போ RDPO SSHO எடுக்கணும்னா இந்த மெஷினை டைரக்டா எடுக்க அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து இது வந்து பிரைவேட் ஐபி ரேஞ்சுக்கு மட்டும்தான் அலோவ் ஆயிருக்கும் இந்த செக்யூரிட்டி குரூப். ஸோ அது எங்க அலோவ் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒன்லி அலோவ் டு பி ரிமோட்டட் ஃப்ரம் பாஸ்டியன் ஆர் ஜம்ப் சர்வர்ஸ். அந்த ஜம்ப் சர்வர்ல இருந்து மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா ரிமோட் எடுக்கிற மாதிரி அவங்க அலோவ் பண்ணிருப்பாங்க.
அப்போ வந்து இன்டர்னல் டு அஷூர் வர்ச்சுவல் நெட்வொர்க் மட்டும்தான் இந்த மெஷின்ஸை வந்து நீங்கள் ஆர்டிபியோ எஸ்எஸ்ஹெச் பண்ண முடியும். ஸோ அப்போ நம்ம இன்டர்நெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெஷின்ஸ் வந்து ஆர்டிபி அண்ட் எஸ்எஸ்ஹெச்ல எக்ஸ்போஸே ஆகிறது இல்லை. ஸோ அதுதான் வந்து பிரைமரி திங். செகண்ட் திங் வந்து இன்டர்நெட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகாததால எந்த மிஷின்லயும் நமக்கு பப்ளிக் ஐபி தேவையில்லை. ஏன்னா வந்து நமக்கு இந்த மெஷின்ல இருந்து கனெக்ட் பண்றதால பிரைவேட்டாவே கனெக்ட் ஆயிடும். இந்த மெஷின் டு இந்த மெஷின் வந்து சேம் அஷூர் வர்ச்சுவல் நெட்வொர்க்ல இருக்கிறதால இட் வில் கனெக்ட் யூசிங் த பிரைவேட் ஐபி இட் செல்ஃப். ஓகே, டிஃபால்ட்டா இங்க பப்ளிக் ஐபி கிரியேட் ஆகும்ல விர்ச்சுவல் மெஷின் பில்ட் ஆமா, பண்ணும்போது. பாஸ்டியனுக்கு கிரியேட் ஆகும். பாஸ்டியனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இட் வில் கெட் அசைன்ட். பட் வந்து பாத்தீங்கன்னா பேக் எண்ட் மெஷின்ஸ்க்கு தேவையில்லை. ஓகே, ஜென்ரலா நம்ம வந்து பேக் எண்ட் மெஷின்ஸ்க்கு வந்து கொடுக்க கூடாது. ஆக்சுவலா டிஃபால்ட்டா கிரியேட் ஆகிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சும்மா ஜஸ்ட் வந்து இந்த லேர்னிங் பர்பஸ்க்காக நம்ம கிரியேட் பண்ணும்போது அலோவ் பண்ணிட்டு இருந்தோம். பட் ரியல் ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்ல வந்து எல்லா மெஷினுக்கும் பப்ளிக் ஐபி இருக்காது. ஓகே, நீங்க பேஷன்ங்கறத நம்ம இன்ஸ்டால் பண்ணனுமா இல்ல இன்பில்ட் டூலா? இது வந்து இட் இஸ் ரெடிமேட் சர்வீஸ். அதனால தான் பாஸ் ஆஃபரிங் சொன்னால இது வந்து ஒரு சர்வீஸாவே கொடுக்குறாங்க. பாஸ்டியன்ன்றது வந்து நெட்வொர்க்ல போனாலும் பார்க்க முடியும், வர்ச்சுவல் மெஷின்ஸ்லயும் பார்க்க முடியும். இது வந்து ஒரு ரிமோட் டெஸ்க்டாப் ஆஸ் எ சர்வீஸ்னு சொல்லலாம். சோ இது நேட் கான்ஃபிகர் ஆயிருக்குமா அதுல? ஆமா, அதுலயே வந்து பாத்தீங்கன்னா இன்டர்மீடியட் அந்த கனெக்ஷன்ஸ் எல்லாமே கான்ஃபிகர் ஆயிருக்கும். நம்ம நெட்வொர்க்குள்ள வந்து கொஞ்சம் டீடைலா டீப் டைவா இன்னையில இருந்து போக ஆரம்பிப்போம். ஓகே, சோ ஆஸ் ஆஃப் நவ நம்ம இப்ப வெரி ஹை லெவல்ல பேசிட்டு இருக்கோம். ஓகே, சோ நம்ம அது இன்ஸ்டால் ஆகுற வரைக்கும் it will take maybe around 4 to 5 minutes. Okay, meanwhile நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா I'll just go and enable couple of other things. So operationsல வந்து பாத்தீங்கன்னா இந்த சேஞ்ச் ட்ராக்கிங் இன்வென்ட்ரிலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட்ஸ் இதெல்லாம். இருங்க நம்ம ஓகே, ஜஸ்ட் அ செகண்ட். ஓகே, இது இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு மெஷினை நம்ம டிஃபால்ட்டா கிரியேட் பண்றோம் அப்படின்னா அந்த மெஷினுக்கு வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள நடக்கிற சேஞ்சஸ், அதுக்குள்ள இன்ஸ்டால் ஆகிற சாஃப்ட்வேர், அதுக்குள்ள நம்ம ரன் பண்ற சர்வீசஸ், அதுக்குள்ள நம்ம எப்படி ரெஜிஸ்ட்ரி எல்லாம் கான்ஃபிகர் பண்றோம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா அஷூரோடைய பிளாட்ஃபார்ம் லெவல்ல பை டிஃபால்ட்டா அதுக்கு வந்து ட்ராக்கிங் இருக்காது. இன்கேஸ் நான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா மெஷின்லயும் நான் வந்து கன்சிஸ்டன்டா ஒரே கான்ஃபிகரேஷன் மெயின்டைன் பண்ணணும், ஒரே மாதிரி கண்ட்ரோல் மெயின்டைன் பண்ணணும். இன்கேஸ் ஐ வாண்ட் டு ஹேவ் யார் யார் என்ன சேஞ்ச் பண்றாங்க, என்னென்ன சர்வீஸை ஸ்டார்ட் பண்றாங்க, என்னென்ன அப்ளிகேஷன் லோட் பண்றாங்க, என்னென்ன டேமன்ஸ் வந்து ரன் பண்றாங்க லினக்ஸ் சிஸ்டம்ஸ், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் ட்ராக் வைக்கணும் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் அஷூர் என்ன பண்றாங்க அப்படின்னா தே ஆர் கிவிங் 2 integrated services called inventory and change tracking. So inventory என்ன பண்ணும் அப்படின்னா inventory it is going to collect all the applications that are getting installed in your system. So என்னென்ன அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்றோமோ அதெல்லாம் அதுல கேதர் ஆகும். பிளஸ் என்னென்ன சர்வீசஸ் என்னென்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு, ஸ்டார்டட்ல இருக்கா, ஸ்டாப்ல இருக்கா, எப்போ ஸ்டாப் ஆச்சு, ஸோ அந்த மாதிரி ட்ராக்கிங்லாம் வந்து எனேபிள் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி ரெஜிஸ்ட்ரி செட்டிங்ஸ்ல வந்து என்னென்ன ரெஜிஸ்ட்ரி டிவேர்ட் வந்து எப்படி கான்ஃபிகர் ஆயிருக்கு, என்ன மாதிரி கான்ஃபிகரேஷன் செட்டிங்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அஷூரோடைய பிளாட்ஃபார்ம் லெவல்லே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராக் ஆரம்பிக்கும். ஸோ இதனால ட்ராக் ஆக ஆரம்பிக்கிறதால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னு வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க ப்ராப்ளம் மேனேஜ்மெண்ட் டீம்ல இருக்கீங்க இல்ல சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் டீம்ல இருக்கீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் இஷ்யூ நீங்க ரைஸ் பண்ணிருக்காங்க, ஒரு பர்டிகுலர் அவுட்டேஜ் போயிட்டு இருக்கு அப்படின்னா குயிக்கா வந்து அந்த மெஷின்ல செக் பண்ணிடலாம். இப்போ ரீசெண்டா வந்து லாஸ்ட் ஒரு 1 வீக்ல ஏதாவது சேஞ்சஸ் நடந்ததா, இல்ல வந்து சர்வீசஸ் வந்து நேத்துக்கும் இன்னைக்கும் வித்தியாசம் ஏதாவது இருக்கா, இப்போ ரீசெண்டா வந்து ஏதாவது கான்ஃபிகரேஷன் ஏதாவது அப்ளிகேஷன் ஏதாவது இன்ஸ்டால் பண்ணிருக்காங்களா, ஏதாவது பேச்சஸ் ஏதாவது லோட் பண்ணிருக்காங்களா அப்படின்றது வந்து வித்தின் 2 to 5 minutes வந்து டீடைலா நம்மளால குயிக்கா அனலைஸ் பண்ண முடியும். ஆஸ் அன் ஆபரேஷன்ஸ் டீம் நம்ம போய் டீப் டைவா போயிட்டு லாக்ஸ் எல்லாம் ஈவென்ட் வியூவர்லாம் செக் பண்ணணும் அவசியம் கிடையாது. இங்கே வந்து பாத்தீங்கன்னா யூ கேன் குயிக்லி அண்டர்ஸ்டாண்ட் ஏதாவது சேஞ்சஸ் இல்ல ஏதாவது விஷயங்கள் மாறி இருக்கான்றத வந்து குயிக்கா நம்ம ட்ராக் பண்ண முடியும். பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சர்வீசஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா லைக் சேஞ்ச் ட்ராக்கிங், இன்வென்ட்ரி, இந்த சர்வீசஸ்லாம் மேபி ஃப்ரீயா இருக்கலாம். பட் இந்த சர்வீசஸை நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்றதுக்கு சம் அடிஷ்னல் ஸ்டெப்ஸ் நம்ம பண்ணணும். என்ன அடிஷ்னல் ஸ்டெப்ஸ் பண்ணணும் அப்படின்னா பேக் எண்ட்ல போயிட்டு இதுக்கான ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். அஷூரோடைய பிளாட்ஃபார்ம் லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு அங்க நம்ம ஸ்டோர் பண்ணாதான் நம்ம அதை ரிட்ரீவ் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த சேஞ்ச் ட்ராக்கிங் இன்வென்ட்ரிக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வி நீட் டு ஹேவ் த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட். இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ன்றது வந்து பாத்தீங்கன்னா நாட் ஜஸ்ட் கால் ஒரு ஃபோல்டர் ஃபைல் மாதிரி ஸ்டோர் பண்றதுக்கு மட்டும் இல்லாம மைக்ரோசாஃப்ட் அஷூர் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ல வந்து தே ஆர் ஆல்சோ ஆடிங் அனலிட்டிக்ஸ் அண்ட் இன்டெலிஜென்ஸ் டு இட். ஓகே, ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆர் மெஷின் லேர்னிங் வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து ஆட் பண்றாங்க. ஸோ அதை ஆட் பண்ணிட்டு என்ன நேம் சொல்றாங்க அப்படின்னா தே கால் இட் அஸ் லாக் அனாலிட்டிக்ஸ் ஒர்க் ஸ்பேஸ்ன்னு சொல்றாங்க.
Okay, இந்த log analytics workspaceன்றது it is more of a log storage but with analytics and machine learning enabled. ஸோ அப்போ நம்ம வந்து இதுக்குள்ள ஸ்டோர் ஆகிற விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதோடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதோடைய அனாலிட்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால விஷுவலைஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து we are storing it in a storage account with analytics added to it. ஸோ நம்ம அதுக்கு மைக்ரோசாஃப்ட் இஸ் கிவிங் இட் a name called log analytics workspace. இப்போ நம்ம மெஷின்குள்ள இருக்கிற அந்த இன்ஸ்டலேஷன் லாக், அந்த சேஞ்ச் லாக், அந்த சர்வீஸ் கான்ஃபிகரேஷன் லாக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாக் அனாலிட்டிக்ஸ் ஒர்க் ஸ்பேஸ்ல ஸ்டோர் பண்ணிட்டு ஸோ அதுலேருந்து தான் நம்ம ரிட்ரீவ் பண்ணி பார்க்குறோம். ஸோ இந்த லாக் அனாலிட்டிக்ஸ் ஒர்க் ஸ்பேஸ்ல நம்ம ஸ்டோர் பண்ற டேட்டாக்கு வந்து பார்த்தீங்கன்னா we need to pay for it. ஓகே, ஸோ இந்த சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த லாக் அனாலிட்டிக்ஸ் ஒர்க் ஸ்பேஸ்க்கு we have to pay for it. We have to pay for log storage. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட் வேணும் உங்களுக்கு, சர்வீஸ் அக்கௌண்ட் மாதிரி வேணும். அந்த சர்வீஸ் அக்கௌண்ட் வழியாக தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வில் கோ அண்ட் ரிட்ரீவ் த இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த சர்வர். ஸோ இதை நம்ம போயிட்டு எனேபிள் பண்ணலாம். இப்போ நம்ம எனேபிள் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் கேட்கும் நமக்கு, நம்ம வந்து புதுசாக வந்து ஒரு லாக் அனாலிட்டிக்ஸ் ஒர்க் ஸ்பேஸ் கிரியேட் பண்ண போகிறோமா இல்லை டிஃபால்ட் ஒர்க் ஸ்பேஸை யூஸ் பண்ண போகிறோமான்னு கேட்கும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எந்த ரீஜனில் நம்ம கிரியேட் பண்ணுறோமோ அந்த ரீஜன் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் போயிட்டு எனேபிள் பண்ணிக்கலாம். பை டிஃபால்ட்டாக வந்து இந்த ஆட்டோமேஷன் அக்கௌண்ட்ன்றதை நான் சர்வீஸ் அக்கௌண்ட்டு நான் மீன் பண்ணேன். ஸோ இதை போயிட்டு நம்ம ஜஸ்ட் எனேபிள் தான் பண்ணணும். எனேபிள் பண்ணுறதால வந்து பார்த்தீங்கன்னா as I told you, inventory and change tracking services are free, but the information that you are paying, that you are storing in log analytics workspace, those are chargeable. You have to pay for the logs which you are storing in accumulate ஆகுது பாத்தீங்களா log analytics workspaceல. அது எந்த அளவுக்கு நீங்க லாக் போய் அங்க ஸ்டோர் பண்றீங்களோ அதுக்கு நீங்க பே பண்ணணும். ஓகே, அரௌண்ட் ஒரு 15 மினிட்ஸ் ஆகும் இது ஆகிறதுக்கு, அதனால தான் இப்பவே நான் எனேபிள் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ லெட் இட் கெட் எனேபிள்ட் இன் parallel. ஓகே, ஸோ நம்ம ஜஸ்ட் 1 செகண்ட் பேக் வரலாம். மீன்வைல் இப்போ அந்த பேஸ்டியன் ரெடி ஆயிடுச்சான்னு பார்ப்போம். ஸோ பேஸ்டியன் ரெடி ஆயிருந்தது அப்படின்னா இட் வில் பி ஷோயிங் எ டிஃப்ரெண்ட் ஸ்க்ரீன் ஹியர். உங்களுக்கு வந்து அந்த கனெக்டர் ஆப்ஷன் வந்துடும் இன்ஸ்டெட் ஆஃப் ஓகே, இன்னுமே அப்டேட் ஆகிட்டு தான் இருக்கு, ப்ரொவிஷன் ஆகிட்டு தான் இருக்கு. ஸோ தட் இஸ் ஃபைன். ஓகே, ஸோ ஈவன் அந்த இன்வென்ட்ரியும் அங்கே இதில் அப்டேட் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். லெட் இட் கெட் இன்ஸ்டால். நம்ம என்ன பண்ணலாம்னா போயிட்டு ஒரு சில அப்ளிகேஷன்லாம் இதில் லோட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஏதாவது சின்ன சேஞ்சஸ் இல்லை ஏதாவது கான்ஃபிகரேஷன் ஏதாவது மாற்றி பார்க்கலாம். Hello, Stanley. கேளுங்க வர்கத், go ahead. This logs, how different it is from the event log, which is part of OS? Does it carry more information that you are doing on top of Azure or within the OS? Yeah, Azure platform logs cannot supersede your Windows Event Viewer. Okay, so Windows Event Viewer will have adequate information or will have more than sufficient information. So here the idea behind having inventory change tracking in the Azure platform layer is to quickly identify the problem. Okay, so even a level 1 or level 2 person can go and quickly identify what has changed in the recent past or what they have installed in the recent past and so on. Okay, instead of getting into the event viewer, digging for logs or digging for too many areas or getting into log files, event viewer and different areas, so they have a quick way of understanding the changes that has been made in the system. Okay, so it is like a essence of your logs. It's not the complete log that is getting to your Azure platform. இது வந்து நீங்க Windows Event Viewerல இருக்கிற complete information இங்க வராது. It will be only, it will have நான் அதான் காமிக்க போறேன். அதான் நம்ம டீடைல்டா இப்ப என்னென்ன வரும் வராதுன்றதான் நம்ம சொல்ல போறேன். இப்ப விண்டோஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரீசெண்டா என்னென்ன ரெஜிஸ்ட்ரி சேஞ்சஸ் பண்ணீங்க, என்னென்ன சர்வீசஸ் வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆச்சு ஸ்டேட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா when I say services state change, எந்தெந்த சர்வீஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாப் டு ஸ்டார்டட் மாறுச்சு, இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டட் டு ஸ்டாப் டு, இல்ல டிசேபிள், என்ன மாதிரி மாறுச்சுன்றது வந்து பாத்தீங்கன்னா யூ கேன் understand. Similarly லினக்ஸா இருந்தா லினக்ஸ்ல வந்து we call it as daemon, சர்வீஸ்னு சொல்ல மாட்டோம், we call it as daemon. அதே மாதிரி என்னென்ன பேக்கேஜஸ் இன்ஸ்டால் ஆச்சு, என்னென்ன அப்ளிகேஷன் லோட் ஆச்சு, ஸோ இந்த மாதிரி டீடைல்டு இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகே, என்னென்ன பர்மிஷன்ஸ் மாத்தினாங்க, ஃபைல் பர்மிஷன்ஸ் அண்ட் ஸோ ஆன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து யூ வில் பி ஏபிள் டு குவிக்லி அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ட்ரபிள் ஷூட் த இஷ்யூ. இது மெயினாக வந்து ப்ராப்ளம் மேனேஜ்மெண்ட், சேஞ்ச் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இட் இஸ் பிரைமரிலி
பட் உங்களுடைய கொஸ்டினுக்கு கம்ப்ளீட்டாலாம் வராது பர்கத். ஓகே, ஸோ இட் வில் பி ஒன்லி லிமிடெட் இன்ஃபர்மேஷன். ஓகே, ஈவெண்ட் வியூவரில் தான் நிறைய விஷயங்கள் இருக்கும் இல்லைங்களா? செக்யூரிட்டி இருக்கும், ஆடிட் இருக்கும், அது எல்லா லாகின் எல்லாமே வரும் ஈவெண்ட் வியூவரில். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய ஒரு ஸ்பெசிஃபிக் போர்ஷன் தான் வரும். And this bastion network is mainly for the management, right? Otherwise, the web application ports are exposed on public. Only Correct, for the correct. Your business applications and their respective ports will be exposed to the people as appropriate. Maybe if the application is internet facing, they will expose it, or if it is only internal to their users, then they will expose it to their intranet. Yeah, so the business application and their respective ports will be open as appropriate. But this is mainly to reduce the management attack surface. See, as a management team, we generally connect over RDP, SSH, and we connect to the systems directly, right? only the privileged user. Yeah, only for the privileged users, and that too, see, even though it is only privileged users and privileged ports, so these are very frequently used, and there are chances that we might leave the system with default username and password and so on, right? Or like maybe complexity of the password might not be up to the mark, so the intruders can sometimes intrude by hacking the username and password and so on. So you want to attack, you want to reduce that particular attacking surface or that particular management layer. Okay, இங்க ஸ்டில் VLAN கான்செப்ட்லாம் இருக்கு அதுல கிளவுட்ல. இருக்கு நிறைய இருக்குங்க. VLAN சொல்ல மாட்டாங்க. we have different terms and terminologies. I'll explain. அதுதான் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணணும் ஆக்சுவலா. இந்த ஃபர்ஸ்ட் 1 hour இது முடிச்சிட்டு அதுல நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நெட்வொர்க்ல TLS என்ன ஸ்டாலி? டிரான்ஸ்போர்ட் லேயர் செக்யூரிட்டி. நம்ம அந்த SSL சொல்றோம்ல, இப்போ வந்து HTTP வந்து HTTPS மாத்தறோம்ல, சர்டிபிகேட் ஆட் பண்ணா அதுக்கு பேரு TLS, அவ்வளவுதான். ஓகே, சர்டிபிகேட் வந்து .ca கொடுக்கறதால அந்த சர்டிபிகேட் அத்தாரிட்டி ஒரு கம்பெனில அந்த அவங்களோட நம்ம எப்படியான சர்டிபிகேட் வாங்கலாம், தேர்ட் பார்ட்டி வாங்கலாம், இல்ல வந்து இது வாங்கிக்கலாம். ஸோ HTTPS சொல்றதுதான் டிரான்ஸ்போர்ட் லேயர் செக்யூரிட்டி. அந்த ஸோ அது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டு. இதுலேயே 2-3 வெர்ஷன் வந்துருச்சு. வெர்ஷன் 1.0, 1.1, 1.2 அப்படின்ட்டு. இதோடைய லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து 1.2 ஆக்சுவலா. ஸோ அதுதான் வந்து இப்போ நிறைய என்விரான்மெண்ட்ல யூஸ் பண்றாங்க. ஸோ அகெயின் we are talking about SSL சர்டிபிகேட் வச்சு நம்ம எப்படி நம்ம HTTP டிராஃபிக்கை வந்து செக்யூர் பண்றோம். we have two options, SSL சர்டிபிகேட் வாங்கலாம், இல்ல TLS சர்டிபிகேட் வாங்கிட்டு அதை ப்ரொடெக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இது வந்து பை டிஃபால்ட்டாவே பாஸ்டியன்ல எனேபிள் ஆயிடும் உங்களுக்கு. we don't have to manually go and enable it. It is getting enabled by default. So Bastion is in failed. Okay, இது ஏன் அப்படி ஆகுது? Okay, let's see. இதை நம்ம தனியாகவும் ஒரு சர்வீஸாகவும் மேனேஜ் பண்ணலாம். பாஸ்டியன் போட்டிங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் கிவ் யூ அ செப்பரேட் ரிசோர்ஸ். இப்போ அதில் பாஸ்டியன்ஸ் போனீங்க அப்படின்னா, ஸோ இங்கே இருக்கு. இது வந்து ஃபெயில்டுன்னு சொல்றாங்க, ப்ரொவிஷனிங் ஸ்டேட். அது என்னன்னு பார்ப்போம். பாசிபிளி அது நம்ம ஆல்ரெடி அந்த ரேஞ்சில் வந்து இட் மைட் ஹவ் ஹேட் த Azure Bastion சப்நெட் இருந்திருக்கும். ஸோ அதனால வந்து கான்ஃப்ளிக்ட் ஆயிட்டு ஃபெயில் ஆக வாய்ப்பு இருக்கு. செக் பண்ணி பார்க்கலாம். The result of operation failure. என்ன ஃபெயில் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ப்ரொவிஷனிங் ஸ்டேட் வந்து சக்சீடட், டேக் இங்க இருக்கு. ப்ரொவிஷனிங் ஸ்டேட் அப்டேட்டிங் டு ஃபெயில்டுன்னு வந்துருச்சு. ஓகே, சம் ஐபி கான்ஃபிக் ஐபி அசைன் ஆகும்போது தான் இஷ்யூ ஆயிருக்கு. ஸோ லெட் மீ ஜஸ்ட் கோ ஹியர். ஸ்டார்டட், அக்செப்டட், சக்சீடட். ஸோ கிரியேட் பாஸ்டியன் தான் ஃபெயில் ஆயிருக்கு. ஸோ இப்போ இங்கே போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சேஞ்ச் அனாலிசிஸ் கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதுலேயும் வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல் டீட்டெயில் கிடைக்கும். ஸோ இதுதான் ஃபெயில் ஆயிருக்கு, இது ரெண்டும். ஓகே, இதுதான் மெயினாக ஃபெயில் ஆயிருக்கு. ஸோ இதில் சேஞ்ச் அனாலிசிஸ் கொடுத்தீங்க அப்படின்னா யூ வில் கெட் டு அண்டர்ஸ்டாண்ட் லிட்டில் மோர் டீடைல்ஸ். ஓகே, இதுதான் ஃபெயில் ஆயிருக்கு. ஐபி தான் கான்ஃப்ளிக்ட் ஆயிருக்கு.
ஓகே ஃபைன். ஸோ அது நம்ம ஆல்ரெடி என்னுடைய அந்த இது நான் எக்ஸிஸ்டிங் VNetல கிரியேட் பண்ணிட்டேன். வாட் ஐ கேன் டூ இஸ் ஐ ஜஸ்ட் கோ அண்ட் கிரியேட் இட் இன் அ செப்பரேட் VNet. ஓகே, ஸோ ஆல்ரெடி இருந்துருச்சு இந்த Azure Bastion subnet ஒரு Bastion subnet ஆல்ரெடி இருந்ததால இட் இஸ் ஷோயிங் கான்ஃப்ளிக்ட். ஸோ வாட் ஐ வில் டூ இஸ் ஓகே லெட் மீ எக்ஸ்பிளைன் இட், லெட் மீ ஷோ இட். நம்ம ஒரு தனி VNet கிரியேட் பண்ணிட்டு அதில் Bastion subnet கிரியேட் பண்ணி பண்ணலாம். ஓகே, we can also delete it and try it again. மேபி அது வேணா ஒரு ட்ரை பண்ணுறேன். ஓகே, I'll just go here இந்த சப்நெட்ல போயிட்டு இந்த சப்நெட்டை டெலீட் பண்ணிடுறேன். ஓகே, கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் சப்நெட்டை வந்து டெலீட் பண்ண விடாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா we already have the bastion in that, right? அந்த bastion முதல்ல போய் டெலீட் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஸோ பேஸ்டியன் டெலீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் சப்நெட்டை டெலீட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இது நடக்கட்டும். I'll show you the demo. பட் meanwhile நம்ம அந்த மெஷின் லாகின் பண்ணோம்ல, ஓகே, ஸோ இந்த மெஷினில் வந்து பார்த்தீங்கன்னா we can try and install some applications or whatever. Okay, so let me try to download Chrome or try to install some specific tools. Okay, so also I'll just go and change the state of some services. போயிட்டு ஒரு சில சர்வீசஸ் வந்து ஸ்டாப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறேன், அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணுவோம். So particularly I'm doing some changes on the system. Application install பண்றேன், services மாத்துறேன். ஸோ அதுதான் பண்ணிட்டு இருக்கேன் in order to get that tracked in so background intelligent transfer service. ஸோ இதை போயிட்டு வேணா மேபி ஸ்டாப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். Okay, maybe some other services, Apex deployment service. ஸோ இந்த சர்வீசஸ்லாம் ரன் ஆகிட்டு இருக்கு. மேபி சில சர்வீசஸ் அது ரன் ஆகாத சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, டயக்னோஸ்டிக் சர்வீஸ் ஹோஸ்ட்னு ஏதோ இருக்குது சம்திங். ஸோ இது வந்து மேனுவலாக கொடுத்துருக்குறாங்க. ஓகே, லோக்கல் கம்ப்யூட்டர் டிபெண்டன்சி இருக்குது. ஓகே, ஸோ ஃபைன். வேறு என்ன சர்வீஸ் பண்ணலாம்? ஜியோ லொக்கேஷன் வந்து டிசேபிள் ஆயிருக்கு. So we can try and disable some services. இப்போ இது geolocation வந்து disabled இருக்கு. இதை நான் automatic கொடுத்துட்டு just trying to see if I can start this service. இது மெயினாக வந்து geolocation notification வரதுக்கான சர்வீஸ். ஓகே, ஜஸ்ட் ஒரு ரேண்டமா இது பண்றோம். ஓகே, don't have to think too much about this particular ஆக்டிவிட்டி. நான் வந்து ஒரு சில சர்வீசஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுறேன், தென் ஸ்டார்ட் ஆயிருக்க சர்வீஸ் ஒரு சில இதெல்லாம் ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஐம் ஜஸ்ட் ட்ரைங் ஃபியூ திங்ஸ் ஹியர். ஓகே, இதோடைய சேஞ்ச் வந்து அங்கே லாக்லாம் ட்ராக் ஆகுதா இல்லையன்றதான் பார்க்க போகிறோம். ஓகே, விண்டோஸ் அஷ்யூர் கெஸ்ட் ஏஜென்ட் வந்து ரன்னிங்கில் இருக்குது. ஃபைன். ஸோ விண்டோஸ் ஆடியோ வந்து ஸ்டார்ட் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். ஓகே, ஸோ இதெல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. தென் we can try to stop some services. Okay, fine. It is enough. Okay. Then I'll also install this Chrome here. Install பண்ணிட்டோம் அதுவும். Okay, that is fine. So already இதில் ஒரு சில ரோல்ஸ்லாம் இருக்கு, IASலாம் இருக்கு. Fine. I think this should be sufficient. இது கொஞ்சம் டைம் ஆகும், ஒரு 1 or 2 minutes delay இருக்கும். So we can just check that. In case நீங்கள் ரெஜிஸ்ட்ரியில் போயிட்டு அதை மாற்றினாலும் மாற்றிடலாம். ஃபைல் பர்மிஷன் மாற்றினா கூட ட்ராக் ஆகும். Okay, let's get into that machine now. ஸோ இப்போ இந்த ஸ்டாண்ட் வெப் ஆப் விஎம்ல போனீங்க அப்படின்னா இதில் வந்து அந்த சேஞ்ச் ட்ராக்கிங் லொக்கேஷன் போங்க, ஆப்ரேஷன்ஸில்.
ஸோ இந்த இடத்துல வந்து ஈவெண்ட்ஸ் சேஞ்சஸ்லாம் இங்கே வந்து இருக்கு பார்த்தீங்களா? இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 24 ஹவர்ஸில் வந்து என்ன டிடெக்ட் ஆயிருக்குன்றது இன்னும் வரலன்னு சொல்லியிருக்கு. ஸோ கொஞ்ச நேரம் டைம் கொடுங்க. ஓகே, இங்கே இன்வென்ட்ரிலையும் போய் செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே காமிக்கும் என்னென்ன சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், என்னென்ன விண்டோஸ் ரெஜிஸ்ட்ரி செட்டிங்ஸ். ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டீங்களா? ஸ்டாண்ட்ல இருக்கு. அதான் லாக் அனாலிட்டிக்ஸ் ஒர்க் ஸ்பேஸ் தான் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் மீன் பண்ணுறோம். ஸோ லாக் அனாலிட்டிக்ஸ் ஒர்க் ஸ்பேஸ் இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் அதோடைய ஸ்டோரேஜ் அக்கௌண்ட். ஸ்டோரேஜ்ன்றது என்னது? ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு ஃபோல்டர் ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஒரு லொகேஷன். ஸோ இங்கே வந்து லாக் அனாலிட்டிக்ஸ் ஒர்க் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த ஆக்டிவிட்டிக்கு. ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் தான் அது மீனிங். ஸோ லாக் அனாலிட்டிக்ஸ் ஒர்க் ஸ்பேஸ் தான் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் இங்கே இந்த கான்செப்ட் பொறுத்த வரைக்கும். அது செப்பரேட்டா நம்ம கிரியேட் பண்ணுமா? அது டிஃபால்ட் இல்ல, நம்ம கிரியேட் பண்ணும்போதே நம்ம ஆப்ஷன் காமிச்சது உங்களுக்கு. அதை நான் டிஃபால்ட்டே சூஸ் பண்ணிட்டேன். ஸோ இன்னும் இங்கே லோட் ஆகல. ஆக்சுவலாக வந்து மெஷின்குள்ள இருக்கிற இன்வென்ட்ரி அதெல்லாம் இன்னும் வரல. வந்ததுக்கு அப்புறம் தான் அங்கே ட்ராக் ஆக ஆரம்பிக்கும். இட் வில் டேக் அட்லீஸ்ட் 15 மினிட்ஸ் ஆகும்னு சொல்லிச்சு பார்த்தீங்களா? ஸோ 15 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் இந்த சர்வீஸ் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு அந்த ஏஜென்ட்லாம் பர்மிஷன் செட்டப் பண்ணுறதுக்கே 15 மினிட்ஸ் ஆகும். ஸோ ஃப்ரம் தேர் அகெயின் 5 to 10 மினிட்ஸ் ஆகும். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 25 மினிட்ஸ் ஆனால் தான் இதெல்லாம் குயிக்காக வர ஆரம்பிக்கும். ஸோ we don't need not worry about it too much for now. ஸோ இன்னொரு சிஸ்டம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா we have enabled it. ஓகே, அதுல ஏதாவது ட்ராக் ஏதாவது வர ஆரம்பிக்குதான்னு பார்க்கலாம். ஸோ லினக்ஸ்ல சம்டைம்ஸ் வந்து குயிக்கா வர சான்சஸ் இருக்கு. ஓகே, இப்போதான் லோட் பண்ணியிருக்கோம். இதுலயும் இன்னும் இப்போ ஆப்ஷன்ஸ் இன்னும் எதுவுமே காமிக்க ஆரம்பிக்கல. தட் இஸ் ஃபைன். ஓகே, லினக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேர் ஆர் மோர் தேன் ஒன் வேஸ் டு லாகின். கரெக்டாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா புட்டி டூல் வழியாக நமக்கு இப்போ கிளைண்ட் டூல் ஏதாவது இருந்தது அப்படின்னா SSH கிளைண்ட் வழியாக டைரெக்டாக லாகின் பண்ணலாம். ஓகே, ஸோ இதோடைய பப்ளிக் ஐபி எடுத்துட்டு we can log in via third party putty tool or any SSH tool. ஸோ இது யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் வச்சு தான் நம்ம லாகின் பண்ணுறோம். பாஸ்வேர்ட் கரெக்டாக கொடுத்தனான்னு தெரியல. ஐ திங்க் ஓகே ஃபைன். ஸோ நம்மளால ஸ்டாண்ட் லினக்ஸ் VM1 வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ண முடியுது. இந்த VM தான் அது, ஸ்டாண்ட் லினக்ஸ் VM1. ஸோ நம்ம இப்படியும் பண்ணலாம். இல்லாட்டி நம்ம ப்ரௌசர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் நிறைய கிளைண்ட் எல்லாம் எம்பெடட் கிளைண்ட்டே வர ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த பிளக்இன்ல போனீங்க இல்லை எக்ஸ்டென்ஷன்ஸ்ல போனீங்க அப்படின்னா நிறைய கன்சோல் இருக்கு. குரோம் குயிக் கன்சோல், செக்யூர் ஷெல், இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்டென்ஷன்ஸ்ல போயிட்டு ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேணுன்ற டூல்ஸ்லாம். ஸோ இப்போ இதில் வந்து நான் அந்த செக்யூர் ஷெல்ன்ற எக்ஸ்டென்ஷன் வந்து இந்த இடத்துல போயிட்டு சர்ச் பண்ணி அந்த SSH டூல் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்கேஸ் SFTP வழியாக ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், இல்லை டெர்மினல் கனெக்ட் பண்ணணும், லைக் யுவர் நெட்வொர்க்கிங் டிவைசஸ் உடைய டெர்மினல் இல்லை SSH எடுக்கணும் அப்படின்னா யூ கேன் யூஸ் திஸ் செக்யூர் ஷெல். ஸோ இந்த செக்யூர் ஷெல் வழியாக நீங்கள் போயிட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். ஐ கேன் ஜஸ்ட் ஷோ யூ ஹவு டு லோட் தட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கனெக்ஷன் ஆகுது. ஸோ ஐ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் சேஞ்ச் இட். ஸோ ஈஸி டு யூஸர் கிடையாது. கனெக்ஷன் டயலாகே ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இது வந்து மெஷின்குள்ளே உங்களுக்கு ப்ரௌசர்லேயே வந்துடும். உங்களுக்கு ப்ரௌசரில் வந்து எம்பெடட் ஆப்ஷன் மாதிரி வந்துடும் உங்களுக்கு. ஸோ இதை காப்பி பண்ணிட்டு இதில் போய் ஐபி நான் என்டர் பண்ணுறேன். ஓகே, என்டர் பண்ணிவிட்டு ஐ கேன் ஜஸ்ட் சே என்டர். பாஸ்வேர்ட் கேட்கும் உங்களுக்கு. அக்செப்ட் த ஃபிங்கர் பிரிண்ட். பாஸ்வேர்ட் கேட்குறாங்க. ஸோ இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி டூல்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நிறைய ஆர்கனைசேஷனில் வந்து தேர்ட் பார்ட்டி டூல்ஸ் அதெல்லாம் வந்து லோட் பண்ணுறதுக்கு பர்மிஷன் இருக்காது. ஸோ நீங்கள் இப்போ என்ன பண்ணலாம்னா ப்ரௌசர்லேயே எம்பெடடாக இருக்கிற இந்த மாதிரி SSH செக்யூர் ஷெல் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து அந்த லினக்ஸ் மெஷினுக்கு வந்து டைரெக்டாக நான் கனெக்ட் பண்ணிட்டேன் நான். ஸோ ஐ கேன் ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த மெஷின் தான் 10.2.0.4 10.2.0.4. ஸோ அந்த மெஷின் நம்ம டைரெக்டாக நம்ம ப்ரௌசர்லேருந்தே கனெக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ப்ரௌசர்லேயே எம்பெடடாக இருக்கிற ஆப்ஷன்ஸ். இது புட்டி மாதிரியா ஸ்டான்லி? புட்டி மாதிரி தான். ஆமாம், SSH கிளைண்ட் மாதிரி தான். பட் இது SSH இது வந்து நம்ம ப்ரௌசர்லேயே வர எக்ஸ்டென்ஷன்ஸ் இதெல்லாம் நிறைய இருக்கு. ப்ரௌசர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மேனேஜ் எக்ஸ்டென்ஷன்ஸ்ல போனா ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டூல்ஸ் இருக்கு. நிறைய யூஸ்ஃபுல் டூல்ஸ் இருக்கு. ஸோ அதுல உங்களுக்கு தேவையான டூல்ஸ் நீங்க போய் லோட் பண்ணிக்கலாம். ஈவன் அதுல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்போ இந்த டெவலப்பர் மோட்லாம் எனேபிள் பண்ணீங்க அப்படின்னா நிறைய ட்ரபிள் ஷூட்டிங், நிறைய விஷயங்கள் வந்து இந்த API கேட்வே ட்ரபிள் ஷூட் பண்றது, இல்லை இந்த கனெக்ஷன் ட்ரபிள் ஷூட் பண்றதுக்குலாம் நிறைய டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் வரும் உங்களுக்கு.
ஓகே, அது நான் ரொம்ப டீடைல்டாக இப்போ போல, நான் இதில் எக்ஸ்பிளைன் இட் லிட்டில் லேட்டர். ஸோ ஹியர் இந்த மாதிரி நம்ம வந்து லினக்ஸ் மிஷின்ஸ் வந்து நம்ம டிரெக்டாக கனெக்ட் பண்ணலாம். இப்போ இன்கேஸ் நான் இதில் ஏதாவது பேக்கேஜ் ஏதாவது லோட் பண்ணணும், இல்லை ஏதாவது இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா, ஐ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் ட்ரை அண்ட் இன்ஸ்டால் இட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு HTTPD பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணுறது, மேபி I'll try to install some Apache, ஏதாவது மாதிரி ஏதாவது லோட் பண்ணுறேன். ஓகே ஃபைன். வேற என்ன ஏதாவது டூல், போஸ்ட்கிரஸ் அந்த மாதிரி டேட்டா பேஸ் ஏதாவது இன்ஸ்டால் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். ஓகே, அதுவும் வேண்டாம். வாட் எல்ஸ்? சும்மா ஏதாவது லைப்ரரி ஃபைல்ஸ் ஏதாவது லோட் பண்ணுறேன். ஓகே ஓகே, அதெல்லாம் ஆல்ரெடி இன்ஸ்டால்டாக தான் இருக்குது, மோஸ்ட் ஆஃப் த லைப்ரரி ஃபைல்ஸ். வேற என்ன பேக்கேஜ்? மேபி டெல்நெட்ன்ற பேக்கேஜ் இருக்கா? wget-ஆ? ஓகே ஃபைன், ஆல்ரெடி இன்ஸ்டால் வருது அதில். ஓகே, டெல்நெட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி சில பேக்கேஜஸ் நான் வந்து சும்மா ஜஸ்ட் இது அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் லோட் பண்ணுறேன். ஓகே, மேபி நம்ம வேணும் ஏதாவது போயிட்டு சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணாலும் பண்ணலாம். ஓகே, ஸோ சர்வீஸ் HTTPD ஸ்டேட்டஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரீடைரக்டிங் டெட்ல இன்ஆக்டிவாக தான் இருக்கு. ஸோ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ரீஸ்டார்ட் பண்ணாலும் ரீஸ்டார்ட் பண்ணிக்கங்க. இது ஜஸ்ட் ட்ராக்கிங்காக தான் பண்ணுறேன். ஓகே, ஸோ இது நம்ம விண்டோஸில் பண்ணோம்ல, அந்த மாதிரி சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணி பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இங்கே லினக்ஸ்லேயும் நான் வந்து சில ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுறேன். பண்ண ஆரம்பித்த உடனே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த குயிக்காக அந்த ட்ராக்கிங்லாம் அங்கே வர ஆரம்பிக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸ்டில் இன்னும் வரல நமக்கு. இட்ஸ் டேக்கிங் இட்ஸ் டைம். ஸோ மினிமம் 15 to 20 minutes வந்து தேவை. சம்டைம்ஸ் 30 minutes கூட ஆகலாம். ஓகே, ஸோ லெட் இட் டேக் இட்ஸ் ஓன் டைம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஏதாவது வந்திருக்கான்னு பார்க்கலாம் விண்டோஸ் மெஷினில். ஓகே, இன்னும் எதுவுமே ரிப்போர்ட் ஆகலை. ஓகே, லெட் இட் டேக் இட்ஸ் டைம். ஸோ ரூட் காஸ் அனாலிசிஸ் இல்லை வந்து RCA இதெல்லாம் பண்ணும்போது வந்து இட் இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல். ஓகே, ஸோ analysis. Okay. இதில் ஏதாவது யாருக்காவது கொஸ்டின்ஸ் இருக்கா இந்த பர்டிகுலர் டாபிக்ல? ஐ திங்க் இட் வில் டேக் 1 or 2 minutes. ஓகே ஸ்டான்லி, ஜென்ரலா இப்போ என்னன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு விர்ச்சுவல் மிஷின் அஷூர் கிளவுட்ல பில்ட் பண்றோம். பில்ட் பண்ணிட்டு அதுல பாஸ்டின் கான்ஃபிகர் பண்றோம். அது கான்ஃபிகர் பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறமா அடுத்து பில்டு வேற எதனா விர்ச்சுவல் மிஷின்ஸ் எல்லாம் நம்ம பில்ட் பண்ணும்போது பிரைவேட் ஐபி பப்ளிக் ஐபி வந்து எனேபிள் பண்ணாம நம்ம பில்ட் பண்ணிட்டா அப்புறம் இந்த பாஸ்டன் நம்ம எந்த மிஷினுக்கு நம்ம கான்ஃபிகர் பண்ணிக்கணுமோ அந்த மிஷின் நம்ம பப்ளிக் ஐபி மூலியமா ரிமோட் எடுத்துட்டு அதுல இருந்து நம்ம மற்ற சர்வர்ஸ் எல்லாம் பிரைவேட் ஐபி மூலியமா கனெக்ட் பண்ணிக்கலாம் பை டிஃபால்ட்டா. ஆமா ஆமா, அதுதான் லாஜிக், அதுதான் கான்செப்ட். கரெக்ட். பார்க்க போறோம், இன்னும் நம்ம ப்ராக்டிக்கலா இன்னும் பார்க்கல. ஸோ ஜஸ்ட் கிவ் மீ ஃபியூ மினிட்ஸ், நம்ம அதை இன்னைக்கு பார்த்துருவோம் நம்ம. ஓகே, ஸோ இதில் ஏதாவது டவுட் இருக்குங்களா இந்த விண்டோஸ் சாஃப்ட்வேரில் வந்து இந்த ஃபைல் பெர்மிஷன்ஸ்? ஸோ இந்த விஷயங்கள்லாம் ட்ராக் ஆகும். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் க்ளவுடு அஷூரை பொறுத்த வரைக்கும் அட்வான்டேஜ் என்னன்னா இந்த டெக்னாலஜிலாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சேஞ்ச் ட்ராக்கிங், இன்வென்ட்ரி, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஒன்லி ஃபார் அஷூர் விஎம்ஸ், ஈவன் நீங்கள் உங்களுடைய ஆன் ப்ரமைசஸ் அதர் கிளவுட் என்விரான்மெண்ட்டில் இருக்கிற விஎம் கூட நீங்கள் ட்ராக் பண்ணலாம் இந்த இன்வென்ட்ரி அண்ட் சேஞ்ச் ட்ராக்கிங் ஃபீச்சர் வச்சு. ஸோ அது இன்னொரு மேஜர் அட்வான்டேஜ். இந்த கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் டூலை வச்சு யூ கேன் ஈவன் ட்ராக் சிஸ்டம்ஸ் இன் ஆன் ப்ரமைசஸ் and other cloud environment also.
சர்வீஸ் ஸ்டாப் ஆயிருக்கு, இதெல்லாம் மேனுவலா பண்றதுல ஸ்கிரிப்ட் மாதிரி ஆட்டோ ஸ்டார்ட் பண்ண முடியுமா? பண்ணக்கூடாது. அதெல்லாம் பண்ணலாம். ஆட்டோமேஷன்லாம் இருக்கு, ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்போ இந்த ஸ்கிரிப்ட் ஸ்டாப் ஆகும்போது அலர்ட் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஸ்டார்ட் ஆகுற மாதிரி அந்த ஆட்டோமேஷன் அக்கௌண்ட்ஸ்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்போ அந்த இன்னொரு ஆப்ஷன் அதுதான் இப்போ பார்க்க போனோம். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலா வந்து மைக்ரோசாஃப்ட் என்ன பண்றாங்கன்னா இந்த ஆட்டோமேட்டிக்கா வந்து சர்வரை ஸ்டாப் பண்ற ஆப்ஷன் இங்க கொடுத்துட்றாங்க. ஆட்டோமேட்டிக்கா இப்போ நம்ம வந்து காஸ்ட்டை ரெடியூஸ் பண்றதுக்காக ஸ்கெடியூல்டு ஷட் டவுன் ஆப்ஷன் வந்து கொடுத்துட்றாங்க. இதை நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணாலும் பண்ணலாம். இன்கேஸ் பிஃபோர் ஸ்டாப் ஆகிறதுக்கு முன்னாடி. ஐ நோ யூ ஆஸ்ட் அபவுட் சர்வீஸ், பட் நான் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இங்க போறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கெடியூல் ஷட் டவுன் பண்ணுறதுக்கு முன்னாடி வி கேன் சென்ட் அ நோட்டிஃபிகேஷன் டு அ பர்டிகுலர் பிடிஎல் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் லிஸ்ட்டுக்கோ இல்லை ஒரு இமெயில் அட்ரஸ்க்கோ நம்ம அனுப்பலாம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மெஷினை வந்து ஒரு பர்டிகுலர் டைமில் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா தட் ஆப்ஷன் இஸ் நாட் அவைலபிள் வித் இன் த ஆப்ரேஷன் கன்சோல். இன்ஸ்டன்ட் நம்ம அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இது வந்து எதுக்குன்னா நம்ம காஸ்ட் ஆப்டிமைசேஷனுக்காக தான். இப்போ ஈவினிங் டைமில் வந்து நமக்கு தேவையில்லை சர்வர் வந்து ஆன்லைனில் இருந்த காஸ்ட்டு தான் நமக்கு வேஸ்டா போகும் அப்படின்னா ஆஃப்டர் 8 o'clock இல்லை 10 o'clock வந்து ஆட்டோமேட்டிக்கா மெஷின் ஆஃப் பண்ற மாதிரி பண்ணிக்கலாம். தென் வந்து பாத்தீங்கன்னா இதுல ஆட்டோமேஷன் அப்படின்னு ஒரு சர்வீஸ் இருக்கு. ஸோ இன்கேஸ் நம்ம வந்து ஏதாவது சர்வர் ஸ்டார்ட் பண்றதுனாலும் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்றதுனாலும் ஆட்டோமேட்டிக்கா மெஷின்ஸை மேனேஜ் பண்றதுனாலும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்க போயிட்டு அந்த ரன் புக் எழுதிக்கலாம். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வி கேன் கோ அண்ட் கிரியேட் அ ஸ்கெடியூல்ட் ஆக்டிவிட்டி. இப்போ இதுல ரன் புக்ல போனீங்க அப்படின்னா I'll just browse the gallery here. இதுல வந்து நிறைய ரன் புக் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சோர்ஸ் வந்து ஜிடபிள்யூயும் கொடுக்கலாம், இல்லை நம்மளே வந்து நம்மளுடைய ஓன் ஏதாவது ரெபாசிட்டரி ஏதாவது இருக்குன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஆட்டோமேட்டிக்காக சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணணும் இல்லை விஎம் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ரன் புக் தான் போயிட்டு நான் இம்போர்ட் பண்ணணும். இதை நான் இம்போர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஎம்ஓ இல்லை மல்டிபிள் விஎம்ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் ஆட்டோமேட்டிக்காக ஒரு பர்டிகுலர் டைமுக்கு ஸ்டார்ட் பண்ண முடியும். ஐ கேன் ஜஸ்ட் கிவ் இட் a நேம் லைக் ஸ்டார்ட் விஎம். ஸ்டாண்ட்னு ஒரு ஆட் பண்ணிக்கிறேன், ஏன்னா நிறைய அதே மாதிரி இது இம்போர்ட் பண்ணியிருப்பேன். ஒரு நேம் அண்டர்ஸ்டாண்டிங்காக ஜஸ்ட் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா வேர்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஆட்டோமேஷன் அக்கௌண்ட்குள்ளே போனீங்கன்னா நிறைய ரன் புக்ஸ் இருக்கு. முன்னாடிலாம் வந்து நம்ம மேனுவலாக எழுத வேண்டியது இருந்தது ரன் புக்லாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லாங்குவேஜில் வந்து அவங்களே கொடுத்துட்றாங்க. பைத்தான், நிறைய டிஃப்ரெண்ட் பவர்ஷெல் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிடுறாங்க. இது நீங்கள் ஒரு விஎம்ஓ இது பண்ணலாம். இது ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னா நோட்டிஃபை பண்ணுறது அந்த லாஜிக் எல்லாமே இதிலே வந்துடும் உங்களுக்கு. ஸோ இது நம்ம பப்ளிஷ் பண்ணுறது தான் நம்மளுடைய வேலை. அந்த கேலரியிலேருந்து இம்போர்ட் பண்ணி பப்ளிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நமக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார்ட் பிஎம் உடைய அந்த பர்டிகுலர் ஆட்டோமேஷன் அக்கௌண்ட்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரன் புக் நமக்கு கிடைச்சிருச்சு. அந்த ரன் புக்கை நம்ம ட்ரிகர் பண்ணணும் அப்படின்னா இதில் ஸ்டார்ட் கொடுத்துட்டு என்ன பர்டிகுலர் விஎம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், என்ன பர்டிகுலர் விஎம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணோம், அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வி கேன் ஜஸ்ட் லிங்க் அண்ட் டூ இட். ஸோ நம்ம ஸ்டாப் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் பார்ட் ஆஃப் யுவர் மெஷின். உங்களுடைய விஎம்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். பட் இந்த சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணணும் இல்லை வந்து மெஷின் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா தென் யூ ஹேவ் டு கோ டு யுவர் ஆட்டோமேஷன் அக்கௌண்ட் அண்ட் பெர்ஃபார்ம் தோஸ் திங்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி மெயின்லி ஃபார் காஸ்ட் சேவிங் தான். அதுக்காக தான் இந்த பர்டிகுலர் இது. ஆட்டோமேஷன் அக்கௌண்ட்ங்கும் போது நம்ம டிஃபால்ட் அக்கௌண்ட் இருக்குமா இல்லை we have to create one more account? இல்ல ஒரு அடிஷனல் அது சர்வீஸ் அக்கௌண்ட் மாதிரி தான். அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம தனியா தான் கிரியேட் பண்ணணும். அது ஆட்டோமேஷன் அக்கௌண்ட்ன்றது இட் இஸ் a சர்வீஸ் மாதிரி. அது ஆமா அது ஒரு சர்வீஸ் யூசர் மாதிரி இல்ல சர்வீஸ் அக்கௌண்ட் மாதிரி. அது நம்ம அதை வச்சு தான் அந்த அக்கௌண்ட்டோட ப்ரிவிலேஜஸ் வச்சு தான் நம்ம ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ அதை நம்ம கிரியேட் பண்ணணும் ஆக்சுவலா. இந்த GitHubங்கிறது வந்து தேர்ட் பார்ட்டியா இல்ல மைக்ரோசாஃப்ட் ஓன் டூலா? GitHub வந்து இப்போ மைக்ரோசாஃப்டோடைய கன்சர்ன் மாதிரி தான் அது. ஸோ எர்லியர் தனி ஆர்கனைசேஷன் அது அவங்க வந்து பாத்தீங்கன்னா they have அது வந்து நிறைய வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களே வந்து ஓன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதை ஃபுல்லா. ஸோ GitHub என்ன பண்றாங்க, இன்டகிரேட் வித் Azure வித் நிறைய சின்ன சின்ன ஸ்கிரிப்ட் எனேபிள் பண்ணி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? ஆமா, அதுலயே நிறைய பேக்கேஜஸ், நிறைய டெம்ப்ளேட்ஸ், ஸ்கிரிப்ட்ஸ் அதெல்லாம் ஸ்டோர் பண்றதுக்கு அது வந்து ஒரு பேக்கேஜ் ரெபாசிட்டரி மாதிரி தான். ஒரு பேக்கேஜ் ரெப்போ மாதிரி தான். பட் வந்து பாத்தீங்கன்னா அதுல நிறைய டெம்ப்ளேட்ஸ், நிறைய விஷயங்கள் ஸ்டோர் பண்ணுவாங்க. நிறைய டாக்குமெண்டேஷன்ஸ் கூட அதுல ஸ்டோர் பண்ணலாம். இப்போ நிறைய காம்படிட்டர்ஸ் இருக்காங்க அதுக்குமே. இப்போ வந்து நிறைய ஆர்கனைசேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பிட் பக்கெட்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து அட்லாஷியன்ற ஒரு ஆர்கனைசேஷனுடைய டூல்ஸ் அதெல்லாம். ஸோ அதுவுமே நிறைய ஆர்கனைசேஷன்ல யூஸ் பண்றாங்க. இப்போ ஐபிஎம்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜிட்லேப் யூஸ் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டூல்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ காம்படிட்டர்ஸ் இருக்காங்க, பேம்பு இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா தனி டூலாக தான் இருந்தது. இது வந்து ஓப்பன் சோர்ஸ் அந்த மாதிரி தான் இருந்தது. பட் நிறைய ஃபண்டிங் வந்து மைக்ரோசாஃப்ட்லேருந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. தென் அவங்களே அதை அக்வசிஷனும் பண்ணிட்டாங்க. இப்போ GitHub இஸ் மோர் ஆஃப் மைக்ரோசாஃப்ட் டூல். ஈவன் அமேசான் கூட யூஸ் பண்றாங்க, ரைட்? தட்ஸ் வாட் ஐ திங்க். யூஸ் பண்ணுவாங்க. யார் வேணா யூஸ் பண்ணலாம். சி அதுல ஒரு அது வந்து
அது ஒரு மார்க்கெட் பிளேஸ் மாதிரி தான், அது யார் வேணா அதை யூஸ் பண்ணலாம். ஓகே, அப்போ நம்ம GitHub is universal tool or repository for all the clouds. Is the correct statement? யூஸ் பண்ணலாம். ஆமா கரெக்ட். யூ கேன் இன்டெகிரேட் வித் எனி கிளவுட், யூ கேன் இன்டெகிரேட் வித் ஆன் பிரேம், எல்லாமே பண்ணலாம். கரெக்ட். டெவாப்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பேக்கேஜ் ரெப்போவா இல்ல வந்து ஒரு what you call ஒரு சோர்ஸ் கோட் ரெப்போ மாதிரி அதை யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்ட். ஓகே, சோ அப்ப நீங்க வந்து பழைய மாதிரி ஸ்கிரிப்ட்லாம் எழுத தேவையில்லைங்கிறீங்க. இப்போ இல்ல தேவைப்படும், ரொம்ப ரேர். இப்போ வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து 80% எழுத வேண்டியது இருந்ததுன்னா இப்போ வந்து 10% 20% தான் எழுத வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆல்ரெடி யூஸ் கேசஸ்லாம் வந்து வந்துருது. அதை வந்து இன்டர்நெட்லயே அவங்களுக்கு கொடுத்துடுறாங்க. இப்போ நம்ம மைக்ரோசாஃப்ட் as a ப்ரொவைடர் வந்து அவங்க பாக்குறாங்க ரீயூசபிலிட்டியை வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணணும்னு அவங்களுடைய இன்டென்ஷனும். ஸோ இது நம்ம தனி யாரும் வந்து ப்ரொப்ரைட்டரியா வந்து யாரும் கிரியேட் பண்றது வந்து எக்ஸ்போஸ் பண்ண மாட்டாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த விஷயங்கள் காமனா நிறைய ஆர்கனைசேஷன்ல யூஸ் பண்றது எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு மைக்ரோசாஃப்ட் அமேசான் வந்து அதை எக்ஸ்போஸ் பண்ணிடுறாங்க. அது ஆட்டோமேட்டிக்கா ரீக்ரியேட் பண்ணிட்டே வந்துருவாங்க உங்களுக்கு. நம்ம பேட்ச் கிராண்ட் ஜாப் நம்ம எழுத வேண்டிய அவசியம் கிடையாது இந்த கேஸ். ஓகே, ஆமா கரெக்ட். ஆமா. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஆன் ப்ரமைசஸ் மெஷின்ஸ் இதெல்லாம் ட்ராக் பண்ணலாம்னு சொன்னல, இதுக்கு வந்து ஒரு தனி ஏஜென்ட் இருக்கு, லாக் அனாலிட்டிக்ஸ் ஏஜென்ட் சொல்லிட்டு. ஸோ அதை நம்ம வந்து அந்த பேட்சிங் கிளாஸ், மானிட்டரிங் கிளாஸ் அப்போ நான் அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், எப்படி கான்ஃபிகர் பண்ணணும்னு சொல்லுவேன். ஸோ அந்த ஏஜென்ட் இன்ஸ்டால் பண்ணாதான் யூ கேன் ஒன்லி ஆஃப்டர் the agent is installed we will be able to collect the data ன்னு சொல்லும்போது we are talking about அந்த installed software, services status, registries, file status, and the file permissions and so on. இது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த மைக்ரோசாஃப்டோடைய FIM டூல்னு ஒன்று இருக்கு, ஃபைல் இன்டெகிரிட்டி மானிட்டரிங் டூல். ஸோ அது கூட இன்டெகிரேட்டட் இது ஆக்சுவலா. ஸோ அது மூலம் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இங்க யூட்டிலைஸ் பண்றாங்க. பிம் இல்ல ஃபிம், ஃபைல் இன்டெகிரிட்டி மானிட்டரிங் டூல்னு சொல்லுவாங்க. இது வந்து மைக்ரோசாஃப்டோடைய ப்ரொப்ரைட்டரி டூல், மைக்ரோசாஃப்ட் டிஃபெண்டர் ஃபார் ஃபிம்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஃபைல் டேம்பர் பண்றதை அவாய்ட் பண்றதுக்கு, ஃபைலோட இன்டெகிரிட்டியை என்ன சொல்றது, ஏதாவது சேஞ்சஸ் வந்து அவாய்ட் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா they are using this FIM tool. ஸோ இந்த FIM tool வந்து பாத்தீங்கன்னா அனாலிட்டிக்ஸ், நம்ம லாக் அனாலிட்டிக்ஸோட இன்டெகிரேட்டட் ஆக்சுவலா. ஓகே ஃபைன். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லெட்ஸ் சி ஏதாவது இப்போ நமக்கு லக் இருக்கான்னு பார்ப்போம், ஏதாவது மாறி இருக்கான்னு பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், 15-20 மினிட்ஸ் ஆயிருக்கும். ஓகே, ஸ்டில் நோ டேட்டான்னு தான் வருது. ஓகே, லெட்ஸ் கிவ் இட் சம் டைம். ஓகே, இல்லாட்டி நம்ம என்ன பிரச்சனைன்றதை செக் பண்ணலாம். ஓகே ஃபைன், இன்னும் எதுவுமே லோட் ஆகல. தட் இஸ் ஃபைன். ஹவ் அபவுட் ஹியர்? ஓகே, இங்கேயும் இன்னும் வரல. ஓகே, தட்ஸ் ஃபைன். ஸோ நம்ம கொஞ்சம் டைம் கொடுத்து பார்ப்போம். மீன்வைல் ஓகே ஃபைன். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வில் ட்ரை அண்ட் டிஸ்கனெக்ட் தீஸ் திங்ஸ். நம்ம அந்த பேசிக் நெட்வொர்க்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஐ திங்க் வி கேன் வெரிஃபை திஸ். இன்னைக்கு நம்ம அதை செக் பண்ணிடலாம். திங்க் இதில் நம்ம பேக்கேஜஸ் தேவையான அளவுக்கு 2 பேக்கேஜ் லோட் பண்ணிட்டோம். இன்கேஸ் ஏதாவது எக்ஸ்ட்ரா பேக்கேஜஸ் ஏதாவது லோட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா அது பழைய இப்போ அந்த சர்வீஸ் எனேபிள் பண்ணுறதுக்கு முன்னாடிலாம் ட்ராக் பண்ணாது சம்டைம்ஸ். பைத்தான் ஏதாவது லோட் பண்ணி பார்க்கலாம். ஃபாலோயிங் ஆர் த ஆல்டர்னேட்டிவ்ஸ். ஓகே, பைத்தான் 2 இது இல்லை, பைத்தான் 2 ட்ரை பண்ணி பார்ப்போம். Okay, fine. So this is all good.
ஓகே, ஒரு சின்ன குயிக் பிரேக் எடுத்துட்டு வந்துருவோம். ஓகே, ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா பிஃபோர் வி கோ ஃபார் த பிரேக்? ஸோ இது வந்து மெயினாக வந்து ஒரு சேஞ்ச் ட்ராக்கிங் டூல் ஆர் சேஞ்ச் இன்வென்ட்ரி ட்ராக்கிங் டூல். ஓகே, நம்ம என்னென்ன பர்டிகுலர் மிஷினில் சேஞ்சஸ் பண்ணுறோம், என்னென்ன எக்ஸிக்யூட்டபிள்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறோம், இல்லை சர்வீசஸ் ஸ்டேட் சேஞ்ச் பண்ணுறோம், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வந்து ரிகர்சிவாக வந்து இட் வில் கேப்சர் அண்ட் ஸ்டோர் இட் இன் Azure பிளாட்ஃபார்ம் ஃபார் குயிக் ட்ரபிள் ஷூட்டிங். ஸோ இதோடைய டேட்டா கலெக்ஷன் ஃப்ரீக்வன்சி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எல்லாமே ஒரே லெவலில் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் அதுவுமே வந்து முன்னாடி எக்ஸாமில் ஒரு கொஸ்டினாக இருந்தது, பட் இப்போ அது கொஸ்டினாக இல்லை. பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய கலெக்ஷன் ஃப்ரீக்வன்சி வந்து பார்த்தீங்கன்னா டிஃபர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ஃபைல் வந்து இப்போ ட்ராக் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஃபைல் சேஞ்சஸ் வந்து விண்டோஸில் வந்து பார்த்தீங்கன்னா இட் மைட் கெட் ட்ராக்ட் எவ்ரி 30 minutes. வேறஸ் லினக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போயிட்டு ஏதாவது ஃபைல்ஸ் அந்த பர்மிஷன்ஸ்லாம் மாத்திரம் அதை பண்றோம் அப்படின்னா 15 minutesலேயே உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதுக்கே டைம் டிஃபரன்ஸ் இருக்கும் ஒன்றுத்துக்கும். அதே மாதிரி லினக்ஸ் டேமன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீசஸ்லாம் வந்து எவ்ரி 5 minutes ட்ராக் ஆகும். ஸோ த சேஞ்ச் வில் கெட் ட்ராக்ட் எவ்ரி 5 minutes. விண்டோஸ் சாஃப்ட்வேர் வந்து எவ்ரி 30 minutes ட்ராக் ஆகும். லினக்ஸ் சாஃப்ட்வேர் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதனால தான் லினக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். லினக்ஸில் வந்து அந்த அப்ளிகேஷன் அந்த பேக்கேஜஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி வெரி குவிக்லி கெட்டிங் பாப்புலேட்டட். ஓகே, ஸோ சர்வீசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் இட் வில் பி வெரி குவிக். விண்டோஸ் சர்வீசஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வித்தின் 10 minutesல குயிக்காக வந்துடும். சாரி 10 secondsல வந்துடும். ஓகே, சம்டைம்ஸ் இட் மைட் டேக் லிட்டில் லாங்கர், பட் ஜென்ரலாக 10 minutes. எதனால சொல்கிறேன் அப்படின்னா அந்த சேஞ்ச் ட்ராக்கிங்கோடைய ஃப்ரீக்வன்சி வந்து பார்த்தீங்கன்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் கேஸ் டு கேஸ். எல்லாத்துக்குமே ஒரே ஃப்ரீக்வன்சியில் போயிட்டு கேதர் பண்ணிட்டு வராது. ஸோ சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறது ஒரு ஃப்ரீக்வன்சியில் வரும், உங்களுக்கு சர்வீஸ் ஸ்டேட் சேஞ்ச் ஆகிறது ஒரு ஃப்ரீக்வன்சியில் வரும், அந்த மாதிரி வரும். ஸோ அதே மாதிரி இந்த ட்ராக்கிங்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா தேர் ஆர் சம் ஸ்மால் லிமிடேஷன். எத்தனை பேக்கேஜ் வரைக்கும் ட்ராக் பண்ணலாம், எத்தனை சேஞ்சஸ் வரைக்கும் பண்ணலாம், அது வந்து ஆனால் நிறைய இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜஸில் வந்து 1250 என்ட்ரிஸ் வரைக்கும் வரும் உங்களுக்கு. ஸோ இத்தனை பேக்கேஜஸ் சேஞ்ச் வரைக்கும் இருக்கும். அதோடைய பழைய என்ட்ரிஸ் வந்து 1250 லிமிட் ரீச் ஆனதான் அது ஓவர் ரைட் பண்ணும் அந்த பழைய விஷயங்களை. பட் அது வந்து பார்த்தீங்கன்னா வி டோன்ட் நீட் நாட் ஒரி அபவுட் இட். ஓகே, லாக் அனாலிட்டிக்ஸ் வந்து ஜென்ரலாக ஒரு சில பேர் கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ நான் வந்து ஒரு 10 மிஷினுக்கு இன்ஸ்டால் பண்ணுறேன் அப்படின்னா எந்த அளவுக்கு கெப்பாசிட்டி வர வாய்ப்பு இருக்குன்னு கேட்பாங்க. ஸோ ஜென்ரலாக ஆவரேஜாக நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா 40 MB per month per server சொல்லுவோம். ஓகே, per month per device. அப்போ வந்து ஒரு சர்வர் இப்போ 10 சர்வர் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா 400 MB ஒரு மாதம் வந்து நீங்கள் லாக் அனாலிட்டிக்ஸ் ஒர்க் ஸ்பேஸ்க்கு பே பண்ண வேண்டியது வரும்னு நம்ம ஒரு எஸ்டிமேட் கொடுக்கலாம். ஜென்ரலாக எஸ்டிமேஷன் கேட்பாங்க. இந்த மாதிரிலாம் நம்ம எனேபிள் பண்ணுறோம், இதோடைய லாக்ஸ் வந்து அக்குமுலேட் ஆகுது Azure பிளாட்ஃபார்மில். அக்குமுலேட் ஆகும்போது நம்ம என்ன அடிஷ்னல் காஸ்டிங் வரும் அப்படின்னு கஸ்டமர்ஸ் கேட்பாங்க. ஸோ அப்போ வந்து வி ஹேவ் டு சே லைக் 40 MB அப்ராக்சிமேட்டாக வர வாய்ப்பு இருக்கு. ஆனால் 40 MB வராது, அதை விட கம்மியாக தான் வரும். பட் we can to be on the safer side we can say 40 MB per server per month. Okay, so I'll stop the recording. We'll take a 10 minutes break and we'll continue. Okay. This conference will now be recorded. Okay, so I think this will take some time. We'll quickly check if we had any luck, or else we'll try to just do a refresh. Okay, let's go to the web app VM, go to the inventory. Okay, still it is loading, no luck. Okay, we don't have to really, I mean, look into these systems more frequently. We'll just wait, give it some time, and then we can check it. Maybe by end of the session, we'll come back and verify it. Okay, no, both the systems are not yet reflecting. Okay, so now let's get into the other topic or other basic topic here. Okay, so we'll start with the basics of networking, and we'll come back to the Bastion and other practical today. Okay, so when we say basic of networking, I know like many of you might know some basics around network பத்தி கொஞ்சம் basic fundamental understanding இருக்கும்னு நினைக்கிறேன். பட் still like I'll start with the scratch. Okay, so ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக நெட்வொர்க் தேவை நமக்கு? ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் கனெக்டிவிட்டி. ஸோ கனெக்டிவிட்டின்னு சொல்லும் போது இட் மைட் பி ஃபார் இன்டர்னல் கனெக்ஷன்ஸ் வித் இன் Azure, இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ஃபேஸிங் கனெக்ஷன்ஸ் டு
இன்டர்நெட் ஃபேஸிங் வெப்சைட்ஸ் ஆர் இன்டர்நெட் ஃபேஸிங் அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகும். தென் இன்கேஸ் நம்ம ஆன் ப்ரமைசஸ்ல சில சர்வர் சில அப்ளிகேஷன்ஸ் இன்னுமே ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா தென் ஹைப்ரிட் கனெக்டிவிட்டி ஃப்ரம் பப்ளிக் கிளவுட் டு ஆன் ப்ரமைசஸ் நெட்வொர்க் கனெக்ட் பண்ணுறதுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா we need to have connection. ஸோ ப்ரைமரி நெட்வொர்க் உடைய பர்பஸ் வந்து டு எஸ்டாப்ளிஷ் கனெக்ஷன் இன் யுவர் சிஸ்டம், உங்களோட அப்ளிகேஷனுக்கு தேவையான கனெக்டிவிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு. தென் செகண்ட் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இன் ஆர்டர் டு செக்யூர் த டிராஃபிக், என்ன மாதிரியான போர்ட்ஸ் அலோவ் பண்ணணும், என்ன மாதிரியான ஐபி ரேஞ்சை நம்ம அலோவ் பண்ணணும், ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரவுட்டிங் எப்படி கான்ஃபிகர் பண்ணணும், என்ன மாதிரியான ஆக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட் வந்து நெட்வொர்க்கில் வந்து நம்ம அலோவ் பண்ணலாம் பண்ணக்கூடாது, எந்தெந்த எண்ட் பாயிண்ட்ல நம்ம எக்ஸ்போஸ் பண்ணணும் பண்ணக்கூடாது, ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து செக்யூரிட்டி ஆஸ்பெக்டுக்காக பண்ணுவோம். தென் நெக்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரின்னு சொல்லும் போது ஒரு அப்ளிகேஷன் சர்வர்லேருந்து டேட்டா பேஸ் சர்வருக்கு வந்து we need to send the data or transfer the packet or transfer the information. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்கமிங் ரெக்வஸ்ட் நேற்று கூட பார்த்தோம், நம்ம ஒரு லோட் பேலன்சர் இருந்தது, லோட் பேலன்சர்லேருந்து பேக்எண்ட்ல நிறைய வெர்ச்சுவல் மிஷின்ஸ் இருந்தது. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ நம்மளுடைய ரெக்வஸ்ட்டை பேஸ் பண்ணிட்டு அல்காரிதம் ரவுண்ட் ராபின் இருந்தது, இல்லை வேற ஏதாவது அல்காரிதம் இருக்கு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பேக்கெட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இன்கமிங் ரெக்வஸ்ட்டை வந்து டெலிவர் பண்றதோடைய ஆக்டிவிட்டிஸ் இதெல்லாம் நடக்கும். ஸோ இப்போ அதுக்கேற்ற மாதிரி எக்ஸாம்பிள் வந்து we can say load balancing or packet delivery, or we can just say traffic management and so on. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த மிஷினுக்கு டிராஃபிக் போகணும், எந்தெந்த மிஷினுக்கு டிராஃபிக் போகக்கூடாது, ஸோ அந்த மாதிரி பேக்கெட் டெலிவரி அண்ட் டெசிஷன் மேக்கிங்லாம் வந்து பாத்தீங்கன்னா நெட்வொர்க்ல நிறைய நடக்கும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் மானிட்டரிங். ஸோ இப்போ வந்து யார் யார் கனெக்ட் பண்ணுறாங்க, எந்தெந்த நெட்ஒர்க்லேருந்து வராங்க, எந்தெந்த எண்ட் பாயிண்ட் ஆக்சஸ் பண்ணுறாங்க, ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா Azure மானிட்டர் சர்வீஸ் வழியாக பண்ணலாம். தென் வி ஹேவ் நெட்ஒர்க் வாட்சர்னு சர்வீஸ் இருக்குது, அது மூலயமா நம்ம நெட்ஒர்க்கில் என்னென்ன ஃப்ளோ நடந்துட்டு இருக்கு, என்னென்ன ஆக்சஸ் பண்ணுறாங்க, எது இந்த இடத்துல டேப்பிங் பாயிண்ட் இருக்கு, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா we can easily identify in the network area. ஸோ இப்போ நம்ம அஷூரை பொறுத்த வரைக்கும் யாரோ இப்போ கொஸ்டின் கேட்டிருந்தீங்க பிரபாகர், யாரோ கேட்டீங்க, அதாவது பார்த்தீங்கன்னா ஆன் ப்ரமைசஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு சிங்கிள் லேண்ட் இருக்கும், ஒரு சிங்கிள் லோக்கல் ஏரியா நெட்ஒர்க் இருக்கும். அந்த லோக்கல் ஏரியா நெட்ஒர்க்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்போ என்விரான்மெண்ட் வைஸ் செக்ரிகேட் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து நிறைய டிஃப்ரெண்ட் VLANs கிரியேட் பண்ணுவோம். வர்ச்சுவல் லேண்ட்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா வில் சப்டிவைட் தேம். ஸோ VLAN சொல்லிட்டு அதை தனித்தனியாக இப்போ வந்து ப்ரொடக்ஷனுக்கு ஒரு தனி VLAN, டெஸ்டிங்க்கு ஒரு தனி VLAN அந்த மாதிரி பிரிப்போம். இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தனித்தனியாக வேணும், இல்லை வந்து ஒரு பர்டிகுலர் கனெக்ஷன் ரெக்யர்மெண்ட்டுக்கு தனியாக வேணும், ஃபார் எக்ஸாம்பிள் பேக்கப்புக்கு தனியாக வேணும், ரெப்ளிகேஷனுக்கு எனக்கு தனியாக வேணும் அப்படின்னா அதுக்கு தனியாக நெட்வொர்க் டீம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நெட்வொர்க் ஸ்விட்சில் போயிட்டு இந்தந்த போர்ட்லாம் நம்ம பேக்கப்க்கு யூஸ் பண்ணலாம், இந்தந்த போர்ட்லாம் வந்து ரெப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு குரூப்பிங் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுடைய லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா வர்ச்சுவலா செக்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ கிளவுடை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்டேஷன் கான்செப்ட் இருக்கு. அந்த செக்மெண்டேஷன் கான்செப்ட் எப்படி பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா அஷூரை பொறுத்த வரைக்கும் வி கால் இட் அஸ் அஷூர் வர்ச்சுவல் நெட்வொர்க். அஷூரோடைய நெட்வொர்க்கை வந்து வி கால் இட் அஸ் அஷூர் வர்ச்சுவல் நெட்வொர்க், VNetன்னு சொல்லுவோம். அதை வந்து சப்டிவைட் பண்றது வந்து சப்நெட்ஸா சப்டிவைட் பண்ணுவோம். ஓகே, ஸோ சப்டிவைடிங் ஆர் செக்மெண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா we are doing it using subnet concept. ஓகே, ஸோ இங்கே வந்து வி கால் இட் அஸ் அஷூர் வர்ச்சுவல் நெட்வொர்க். அதுதான் வந்து நம்மளுடைய பிரைமரி ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் நெட்வொர்க். தென் அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா வி ஹேவ் சம்திங் கால்ட் சப்நெட்ஸ். ஸோ அஷூர் VNetன்றது தான் இட் இஸ் த ஃபண்டமெண்டல் நெட்வொர்க் பில்டிங் பிளாக். அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா we have the subnets which is a segmented component. Okay, இல்லாட்டி இது என்ன சொல்லலாம்னா இட் இஸ் a private network for கஸ்டமர் சொல்லலாம். ஒரு அஷூர் VNetடும் இட் இஸ் a private network. ஸோ நம்ம கஸ்டமருக்கு தேவையான மாதிரி நம்ம போயிட்டு நம்ம வர்ச்சுவல் நெட்வொர்க் வேணும்னா கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வர்ச்சுவல் நெட்வொர்க் வந்து டிஃபைன் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் யூ ஆன் ப்ரமைசஸ்ல வந்து சிஸ்டம்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அது வந்து ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா 10 ரேஞ்சில் இருக்கும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா 172 ரேஞ்சில் இருக்கும். அதாவது 172.16.x.x இருந்து 172.31.
255 இந்த மாதிரி இருக்கும். இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா 192.168.x.x நம்ம வீட்டில் இல்லை வந்து ப்ரௌசிங் சென்டர் அங்கெல்லாம் போனோம் அப்படின்னா இந்த 192 செக்மெண்ட்ல தான் இருக்கும். ஸோ மோஸ்ட்டாக நம்மளுடைய ப்ரைவேட் அட்ரஸ் ஸ்பேஸ் எல்லாமே இந்த 3 ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கும். எதனால இந்த 3 ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கு? ஏதாவது ஐடியா இருக்கா? ஏன் நம்ம நிறைய ஐபி இருக்குல்ல, இப்போ 9 இருக்கு, 12 இருக்கு, 100 இருக்கு, 200 இருக்கு, அதெல்லாம் ஏன் இங்க யூஸ் பண்ண மாட்டோம்? Private non-routable IPs. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆமா, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நெட்வொர்க்கை பொறுத்த வரைக்கும் there is an organization called IANA ஒரு ஆர்கனைசேஷன் இருக்காங்க. இவங்க தான் வந்து இன்டர்நெட்ல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன ஐபி அட்ரஸ் யூஸ் பண்ணலாம், என்னென்ன அட்ரஸஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்றதெல்லாம் டிஃபைன் பண்றது வந்து இந்த நம்பர்ஸ் அத்தாரிட்டி தான். ஸோ இன்டர்நெட் அசைன்ட் நம்பர்ஸ் அத்தாரிட்டி அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் இருக்காங்க. இது வந்து ஐகேன்குள்ள தான் வரும். ஐகேன் ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. ஸோ அந்த ஆர்கனைசேஷனுக்குள்ள தான் இந்த அத்தாரிட்டி வந்து ஒரு சைல்டு ஆர்கனைசேஷன் மாதிரி. ஸோ இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா தே ஹவ் கிரியேட்டட் அ டாக்குமெண்ட் கால்ட் RFC 1918. இந்த டாக்குமெண்ட் படி என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த கீழே கொடுத்துருக்க லிஸ்ட் ஆஃப் ஐபி ரேஞ்சஸ் தான் வந்து பிரைவேட் ஐபி ரேஞ்சஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ பிரைவேட் அட்ரஸ் ஸ்பேஸ் ஆர் ஐபி ரேஞ்சுன்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ அவங்களுடைய ரேஞ்ச் படி இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆன் ப்ரெமைசஸ்ல இல்லை வந்து ப்ரைவேட் நெட்ஒர்க் நம்ம கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்குன்னு ஒரு நெட்ஒர்க் கிரியேட் பண்ணுறோம். அது எதர் ஆன் ப்ரெமைசஸாக இருந்தாலும் சரி, அஜூரோடைய நெட்ஒர்க்ல இருந்தாலும் சரி, இந்த ரேஞ்சுக்குள்ள தான் யூஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. ஸோ 3 ரேஞ்ச் இருக்கு. இதில் எந்தெந்த ரேஞ்ச் யாரை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் ஏல இருக்கிறதால இது வந்து கொஞ்சம் பெரிய லார்ஜ் டு வெரி லார்ஜ் என்விரான்மெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் இந்த 10 ரேஞ்சில் தான் இருக்கும். இப்போ வீட்டில் ஹோம் நெட்ஒர்க் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌசிங் சென்டர் இல்லை வந்து என்ன சொல்லுவாங்க ஒரு கேஃபே இதில் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா 192 செக்மெண்ட் 192 168 செக்மெண்ட் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு ஸ்டார்ட் அப் அந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுறது தான். ஓகே, வேற ஒரு மிட் சைஸ் மீடியம் சைஸ் ஆர்கனைசேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா தே வில் பி யூசிங் 172 ரேஞ்ச். மீடியம்ல இருந்து ஒரு லார்ஜ் சைஸ் என்விரான்மெண்ட் வரைக்கும் தே வில் பி யூசிங் திஸ். இது வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் பில இருக்குது இந்த ரேஞ்ச் 172. அதே மாதிரி கிளாஸ் சில வந்து 192 ரேஞ்ச் இருக்கு. ஸோ இப்போ நம்ம எங்க யூஸ் பண்ணுவோன்றது வந்து பேஸ்ட் ஆன் த நமக்கு எவ்வளவு ஐபி அட்ரஸ் தேவைப்படுது நம்மளுடைய பிரைவேட் நெட்ஒர்க்ல, அதை பேஸ் பண்ணி நம்ம வி கேன் சூஸ் த ஐபி ரேஞ்ச் ஹியர். ஸோ இப்படிதான் நம்ம வந்து யூஸ் பண்றோம். அஷூரை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வெரி பேசிக் திங் நம்ம கிரியேட் பண்ண வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா வர்ச்சுவல் நெட்ஒர்க். அதுதான் நம்ம இப்போ நமக்குன்னு ஒரு கஸ்டமருக்குன்னு ஒரு நெட்ஒர்க் தனியா நம்ம வேணும் அப்படின்னா வெரி ஃபர்ஸ்ட் திங் யூ நீட் டு கோ டு வர்ச்சுவல் நெட்ஒர்க் அண்ட் வி நீட் டு டிஃபைன் அ நெட்ஒர்க் ஃபார் அவர் ஓன் ரெக்யர்மெண்ட். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஐ ஜஸ்ட் கோ அண்ட் கிரியேட் அ நெட்ஒர்க். ஸோ இது வந்து பே as you go இருக்கு. ஐ ஷுட் கோ டு விஷுவல் ஸ்டுடியோ. select existing resource group select பண்ணலாம், இல்லாட்டி நம்ம தனியாவும் கிரியேட் பண்ணிக்கலாம். Maybe we'll just go with a new one. Okay, I'll just call it as Azure May weekdays 01. Okay, ஸோ வெர்ச்சுவல் நெட்ஒர்க்கு ஒரு நேம் கொடுக்கணும். ஸோ ஆஸ் ஐ டோல்ட் யூ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா I'll just say vnet hyphen vnet may vnet stan 01. சும்மா ஒரு ஜஸ்ட் ஒரு நேமுக்கு ஐடென்டிஃபிகேஷனுக்காக கொடுக்குறேன் நான். ஓகே, ஸோ இது வந்து vnetோட நேம். ஓகே, நம்ம எந்த லொகேஷன்ல வேணுமோ அந்த லொகேஷன்ல கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஈஸ்ட் யூஎஸ்ல கிரியேட் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இங்க ஐபி அட்ரஸ் ரேஞ்ச் வந்து டிஃபைன் பண்ணணும். ஸோ ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா அவங்க 10 ரேஞ்ச் தான் ஜென்ரலா கொடுப்பாங்க. நம்ம வந்து நமக்கு வேணுன்ற மாதிரி சிஐடிஆர் நோட்டேஷன்ல வந்து we can go and define our own range. ஸோ இந்த ரேஞ்ச் டிஃபைன் பண்றது எப்படி பண்ணலாம் அப்படின்றது தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஓகே, ஸோ ஜென்ரலா நமக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம இந்த பர்டிகுலர் 3 ரேஞ்சில் வந்து என்ன வேணா யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த 3 ரேஞ்சில் எப்படி யூஸ் பண்ணலான்றது வந்து நம்மளுடைய கஸ்டமருடைய ஐபி ரெக்யர்மெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ்க்கோ இல்லை மீடியம் சைஸ் பிஸ்னஸ்க்கோ நம்ம வந்து சொல்யூஷனிங் பண்றோம் அப்படின்னா ஜென்ரலாக நம்ம அவங்கள்ட்ட போய் கேட்போம் உங்களுடைய ஐபி ரெக்யர்மெண்ட்ஸ் என்ன, எவ்வளோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஐபி அட்ரஸஸ் தேவைப்படும். நம்ம வந்து நம்பர் ஆஃப் டிவைசஸை வச்சு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு டிவைஸ்லேயே வந்து 3 ஐபி 4 ஐபி எல்லாம் கான்ஃபிகர் பண்ண சான்சஸ் இருக்கு. இப்போ நிறைய அதில் வெப்சைட்ஸ் கிரியேட் பண்ணி வர்ச்சுவலா வந்து பைண்டிங் பண்றாங்க. இல்லை ஒரு மிஷின்லேயே வந்து பார்த்தீங்கன்னா
ப்ரொடக்ஷனுக்கு தனியாக ஒரு ஐபி இருக்கும், பேக்கப்க்கு தனியாக ஒரு ஐபி இருக்கும், ஹார்ட் பீட், ரெப்ளிகேஷன் அந்த மாதிரி தனித்தனியாக ஐபி இருக்கும். ஸோ நம்ம வந்து we need to understand their number of IP addresses requirement. நம்பர் ஆஃப் டிவைசஸ் வச்சு நம்ம வந்து பிளைனாக போக முடியாது. ஸோ நம்பர் ஆஃப் ஐபி அட்ரஸஸ் என்னன்றதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். சில ஆர்கனைசேஷன்ல வந்து கேட்பாங்க, எனக்கு வந்து ப்ரொடக்ஷனுக்கு ஒரு ரேஞ்ச் வேணும், QAக்கு ஒரு ரேஞ்ச் வேணும். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஃப்ரெண்ட் ரேஞ்சஸ் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. சில என்விரான்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன், வெப் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸ் அதை செக்ரிகேட் பண்ணுற மாதிரி கேட்பாங்க. ஸோ வில் ஜஸ்ட் குவிக்லி டேக் கப்பல் ஆஃப் யூஸ் கேசஸ். ஓகே, ஒரு யூஸ் கேஸ் 1 எடுத்துப்போம். ஓகே, யூஸ் கேஸ் 1ல இருக்கிற கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் ஆஸ்கிங் மீ டு ஹேவ் செக்ரிகேஷன் பை என்விரான்மெண்ட். எனக்கு வந்து ப்ரொடக்ஷன், டெவலப்மெண்ட், QA இந்த மாதிரி வந்து எனக்கு தனித்தனி சப்நெட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னு எடுத்துக்கலாம். ஓகே, இந்த ரெக்யர்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ லெட்ஸ் என்விரான்மெண்ட் படி நம்ம செக்ரிகேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த என்விரான்மெண்ட் படி இன்னும் நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் ஐபி அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்றது இன்னும் தெரியல. ஏன்னா நம்ம வந்து இன்னும் கஸ்டமர் இன்னும் டிரைவ் பண்ணி நமக்கு சொல்லலை. ஸோ இப்போ கஸ்டமர் வந்து எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 50 ஐபி அட்ரஸ் வந்து ப்ரொடக்ஷனில், ஒரு 25 ஐபி அட்ரஸ் வந்து ஒரு டெஸ்டிங் டெவலப்மெண்ட்ல, இன்னும் ஒரு 10 ஐபி அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து QAல வேணும் அப்படின்னு சொல்றாங்கன்னு எடுத்துக்கலாம் ஒரு எக்ஸாம்பிள். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஐபி அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது கஸ்டமருடைய ஆஸ்க்குங்க. ஸோ பட் கஸ்டமருடைய ஆஸ்க்குக்கும் நம்ம அஷூர்ல அதை யூட்டிலைஸ் பண்றதுக்கும் சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னா, அஷூர்ல வந்து பாத்தீங்கன்னா பை டிஃபால்ட்டா என்ன பண்ணுவாங்கன்னா, அஷூர் வில் ரிசர்வ் 5 ஐபி அட்ரஸஸ் ஃப்ரம் ஈச் சப்நெட். ஒரு சப்நெட்ல இருந்தும் 5 ஐபி அட்ரஸை வந்து அவங்க ரிசர்வ் பண்ணுவாங்க. எதுக்காக ரிசர்வ் பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு நீங்க ஆன் ப்ரமைசஸ்லேயே பார்த்துருப்பீங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரவுட்டருக்கு ஒரு ஐபி தேவைப்படும், அந்த டிஃபால்ட் கேட்வேன்னு சொல்லுவோம்ல, ஸோ அதுக்கு ஒரு ஐபி அட்ரஸ். ஸோ அதே மாதிரி அந்த சப்நெட்டுக்குன்னு ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும், அந்த டிஃபால்ட் சப்நெட், அது வந்து நெட்வொர்க் அட்ரஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராட்காஸ்ட்டுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும், அந்த லாஸ்ட் இது. ஸோ அந்த லாஸ்ட் ஐபி அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது நெட்வொர்க் ப்ராட்காஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 5 ஐபி அட்ரஸ் வந்து மைக்ரோசாஃப்ட் அஷூர் ரிசர்வ் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அட்ரஸ் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா சப்நெட் நெட்வொர்க் அட்ரஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ மேபி நான் அந்த ஆர்டர்லேயே பண்ணுறேன் ஸோ தட் வி டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு 10.100.0.0 அப்படின்னா இது வந்து ஒரு சப்நெட் நெட்வொர்க் அட்ரஸ். ஓகே, ஸோ அதோடைய ஃபர்ஸ்ட் ஐபி அட்ரஸ் வந்து எப்பயுமே கேட்வேக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ 10.100.0.1. ஸோ அதே மாதிரி அதோடைய நெக்ஸ்ட் 2 ஐபி அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா தே வில் பி யூசிங் இட் ஃபார் அஷூர் சர்வீசஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்வீசஸ் சொல்லும்போது இந்த மெயினாக நெட்வொர்க் சர்வீசஸ் லைக் DNS அந்த மாதிரி. ஓகே, ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10.100.0.2 அண்ட் 10.100.0.3 இந்த 2 அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ரிசர்வ் பண்ணிப்பாங்க. ஸோ அஷூருடைய நெட்வொர்க் சர்வீசஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஐபி அட்ரஸ் ரிசர்வ் பண்ணிடுவாங்க. ஸோ லாஸ்ட் ஐபி அட்ரஸ் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராட்காஸ்ட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ரேஞ்சில் வந்து நம்ம அசியூம் பண்ணிக்கலாம் 255 தான் லாஸ்ட் அட்ரஸ்னா, இந்த லாஸ்ட் அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே ப்ராட்காஸ்ட் அட்ரஸ். இந்த அட்ரஸ்க்கு நம்ம மெசேஜ் அனுப்பணும் அப்படின்னா இந்த ரேஞ்சில் இருக்கிற எல்லா மெஷினுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டென்ட் அந்த இன்ஃபர்மேஷன் வந்து ரீச் ஆகும். ஸோ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்நெட்ல இருந்தும் 5 ஐபி அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி ரிசர்வ்ட் பை அஷூர். அதை நம்ம வந்து மெஷின்ஸ்க்கு யூஸ் பண்ண முடியாது, நம்ம வர்ச்சுவல் மெஷின்ஸ்க்கோ நம்ம சர்வீசஸ்க்கோ அதை யூஸ் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் 4 ஐபி, லாஸ்ட் ஒரு ஐபி, இது வந்து எல்லா சப்நெட்லயும் வந்து பாத்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்கா வந்து அவங்க ரிசர்வ் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ அப்போ நம்ம யூஸ் கேஸ்ல நம்ம என்ன பண்ணணும், அந்த அஷூர் ரிசர்வேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 ஐபி வந்து எப்பயுமே நம்ம மைண்ட்ல கால்குலேஷன்ல யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, 5 ஐபி வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே வந்து we have to add it. அப்பதான் வந்து நம்ம கால்குலேஷன் கரெக்டா பண்ண முடியும், இல்லாட்டி இட் வில் பி ப்ராப்ளமேட்டிக். ஸோ இப்போ நமக்கு டோட்டல் ஐபி அட்ரஸ் வந்து 55 தேவை. அதே மாதிரி கஸ்டமருக்கு வந்து 25 தேவை, அஷூருக்கு 5 தேவை, 30. இங்க வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமருக்கு 10 தேவை, அஷூரை பொறுத்த வரைக்கும் they need 5 அட்ரஸ். ஓகே, ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவல் ஃபுல் ரெக்யர்மெண்ட். now இப்போ நம்ம வந்து கால்குலேஷன் படி போறோம் அப்படின்னா, சப்நெட் படி நம்ம டிரைவ் பண்ணணும், இல்லை வந்து பாத்தீங்கன்னா சிஐடிஆர் நோட்டேஷன் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஜென்ரல் ஃபார்முலா தான். நம்ம அந்த சப்நெட்டிங் சொல்லி தந்திருப்பாங்கல்ல, ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த 2 power n ஃபார்முலா சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த 2 power n வச்சு தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போறோம். 2 power வந்து பாத்தீங்கன்னா we can just quickly write the formula here. ஸோ நமக்கு வந்து எவ்வளோ ரெக்யர்மெண்ட் இருக்கோ அது வரைக்கும் நம்ம வந்து எழுதிக்கலாம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எவ்வளோ தேவைன்றதை நம்ம இப்போ குயிக்காக டிரைவ் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ எனிதிங் டு த பவர் ஆஃப் 0 is 1.
Okay, 2 power 1 is 2, 2 power 2 is 4. So the basic இதுதான் இது யாருக்கும் I think there should not be any challenges. இது டைப் பண்ண முடியல. Okay, so 2 power 1 is 2, 2 power 2 is 4. இதை அப்படியே டபுள் பண்ணிட்டே வரும். 2 4 8 16 32 64. இப்போ நம்மளுடைய ரெக்யர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் 64 வந்து இது தாண்டிடுச்சு. ஓகே, ஷுட் பி ஓகே. பட் நம்ம 128 to 56 வரைக்கும் எழுதிக்கலாம். ஓகே, நமக்கு தேவையான வரைக்கும் எழுதினா போதும். ஓகே, we can just stop it there. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இண்டிவிஜுவல் ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 55 ஐபி அட்ரஸ் வந்து if I pick the 2 power 6 it should be sufficient. ஸோ நம்ம வந்து ஜென்ரலா ஏன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லார்ஜர் ரேஞ்ச் சூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு கொஸ்டின் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 512 ஏன் சூஸ் பண்ணக்கூடாது, 1024 ஏன் சூஸ் பண்ணக்கூடாது, ஏன் சூஸ் பண்ணக்கூடாதுன்னா உங்களுடைய ப்ராட்காஸ்டிங் டைம் வந்து அதிகமாகும். உங்களுடைய மெஷின்ல இப்போ ஒரு நெட்ஒர்க்ல வந்து ஏதாவது பேக்கெட் சென்ட் பண்றோம், இல்லை ஐபி கான்ஃபிளிக்ட் வெரிஃபை பண்ணுது, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கெட் டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்னா நீங்க லார்ஜர் த ரேஞ்ச் த லேட்டன்சி வில் பி லிட்டில் ஹையர். ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷார்ட் ஸ்பேன்ல உங்க ப்ராட்காஸ்ட் வச்சிருந்தீங்க அப்படின்னா குயிக்கா வந்து நெட்ஒர்க்ல வந்து டிராஃபிக் வந்து பாஸ் ஆகும். இல்லாட்டி வந்து பாத்தீங்கன்னா there will be a little delay there. ஓகே, நம்ம வந்து ஐபி அட்ரஸ் ஏன் லார்ஜா சூஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்கு அந்த ஆன்சர் ஆக்சுவலா. ஸோ இப்போ நம்ம வந்து நியரஸ்ட் ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்போ இது ரெண்டுத்துல எது வேணா சூஸ் பண்ணலாம். 64 சூஸ் பண்ணலாம், 128 சூஸ் பண்ணலாம். ஃபியூச்சர்ல ஏதாவது கொஞ்சம் அடிஷனல் எக்ஸ்பான்ஷன் இருக்கு அப்படின்னா நம்ம பஃபர் ஐபி வந்து 9 ஐபி தான் இங்க எக்ஸ்ட்ரா இருக்கு. ஸோ அது வந்து பத்தாதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க அடுத்த ரேஞ்சுக்கு போறது போகலாம். ஓகே, அதே மாதிரி இது 16 சூஸ் பண்ண முடியாது, இல்லை 32 சூஸ் பண்ண முடியாது. ஏன்னா 32 இஸ் நாட் சஃபிஷியன்ட் ஃபார் 55 ஐபி அட்ரஸ். ஸோ நமக்கு வந்து 64 தான் சஃபிஷியன்ட். ஸோ நீங்க இதை 2 power 6 போகலாம், இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா 2 power 7 போகலாம். ஸோ அதுக்குன்னு நீங்க ரொம்ப பெரிய ரேஞ்சாக சூஸ் பண்ணக்கூடாது. ரேஞ்ச் சூஸ் பண்ணீங்கன்னா ப்ராட்காஸ்டிங் டைம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ 2 power n ஃபார்முலா படி பார்த்தீங்கன்னா 2 power 6 வந்து நமக்கு சஃபிஷியண்டா இருக்கும். 2 power 6ன்றது 64 ஐபி அட்ரஸ். ஸோ அதே மாதிரி 2 power இதுக்கு வந்து 30 ஐபி அட்ரஸ் ரெக்யர்மெண்ட்டுக்கு 2 power 5 இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் அஸ். பட் 2 ஐபி தான் எக்ஸ்ட்ரா பஃபர் இருக்கு. பட் நீங்க வேணா 2 power 6 போறதுனாலும் போகலாம் இன் கேஸ் வேணும் அப்படின்னா. ரியல் டைம்ல பண்ணும்போது ப்ரொடக்ஷன்ல பண்ணும்போது யூ கேன் கோ வித் த நெக்ஸ்ட் ரேஞ்ச் ஆக்சுவலி, ஸோ தட் யூ ஆர் ஆன் அ சேஃபர் சைட். இங்க இது இன்னும் ரொம்ப ஹெக்டிக்கா இருக்கு. ஒரே ஒரு ஐபி தான் ஃப்ரீயா இருக்கு. பட் அகைன் நீங்க 2 power 5 போறதுனாலும் போகலாம். ஓகே, ஸோ இங்க நெக் ஆன் நெக் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ ஐபி அட்ரஸ் நம்ம ரியல் டைம்ல பண்ணும்போது அடுத்தடுத்த ரேஞ்ச் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து 2 power 7 சூஸ் பண்ணிக்கலாம், இது 2 power 6, இது 2 power 5 அந்த மாதிரி சூஸ் பண்ணோம்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ரீ ஐபி அட்ரஸஸ் இருக்கும் நமக்கு. இப்போ நமக்கு டோட்டல் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை ஐபி அட்ரஸ் இங்க இருக்கு? 112 தேவைப்படுது டோட்டல். ஓகே, இதுதான் நம்ம டோட்டல் நம்ம சொல்லணும். ஓகே, ஸோ டோட்டல் வந்து 112 ஐபி வருது. இப்போ இந்த 112 ஐபி தான் நம்மளுடைய ஐபி ரெக்யர்மெண்ட்ஸ் நம்ம எடுத்துக்கணும். ஓகே, டோட்டல் நம்பர் ஆஃப் ஐபி அட்ரஸ் வந்து 112. அப்போ இந்த 112க்கு வந்து பாத்தீங்கன்னா we have to choose 128. 128 ஐபி அட்ரஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆக்சுவல் ரெக்யர்மெண்ட்ஸ். ஓகே, இதோடைய ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா 2 power 7. 2 power 7 தான் வந்து நம்ம 128ன்னு சொல்றோம். ஸோ இந்த வேல்யூ வச்சு தான் நம்ம வந்து சிஐடிஆர் வேல்யூவை வந்து கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ யூசபிள் ஐபி அட்ரஸ் ரேஞ்ச் எப்படி கண்டுபிடிக்கலான்றத பார்ப்போம். ஓகே, ஸோ யூசபிள் ஐபி அட்ரஸ் என்னன்றதை கண்டுபிடிக்கலாம். ஸோ அது கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அதோடைய கிளாஸ்லெஸ் இன்டர் டொமைன் ரவுட்டிங் வேல்யூ சிஐடிஆர் வேல்யூ வந்து எப்படி நம்ம டிரைவ் பண்ணலாம்னு பார்க்கலாம். அது வந்து வெரி சிம்பிள் ஆக்சுவலா. வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஓகே, ஸோ ஒரு ஐபி வெர்ஷன் 4ல வந்து எத்தனை பிட்ஸ் இருக்கு? 32 பிட்ஸ் இருக்கா? 4 ஆக்டெட்ஸ் தானே ஐபி வெர்ஷன் 4. என்னோட ஆடியோ கேக்குதுங்களா? காலையில மேக்ஸ் போட ஆரம்பிச்சோன்னே எல்லாரும் அமைதியாயிட்டீங்களா? இது ஒன்றும் அப்படிலாம் ஒன்றும் பெரிய இல்லை. நம்ம செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் தான் இது. ஒன்றும் ரொம்ப இங்க ரொம்ப அதிகமாலாம் இன்னும் நம்ம எதுவும் போல. ஓகே, இன்டராக்டிவா இருங்க. ஓகே, ஸோ ஹியர் இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ சிஐடிஆர் வேல்யூ வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இப்ப மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 32 பிட்ஸ் இருக்கும் ஒரு ஐபி அட்ரஸ் வெர்ஷன் 4ல. கரெக்டா 4 ஆக்டெட் சொல்லுவோம். அந்த 8.8 பிட்ஸ் தானே நம்மளுடைய ஐபி வெர்ஷன் 4ல இருக்கும். மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா 32 பிட்ஸ் வரைக்கும் போகலாம். அதுதான் நான் வந்து இங்க சொல்றேன். ஓகே, 8 பிட்ன்றது ஒரு ஆக்டெட், 4 ஆக்டெட் சேர்ந்தது தான் வந்து ஒரு IPv4. ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா 32 பிட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 6 பிட் போச்சுன்னா 6 பிட் தான் நம்ம வந்து மெஷின்ஸ்க்கு கேட்கறோம். ஹோஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 6 பிட்ஸ் தான் கேட்கறோம். 6 பிட்ஸ் எங்க இருந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல 2 power 6 இருக்கு பாத்தீங்களா, இதுதான் அந்த 6 பிட்னு நான் சொல்றேன்.
ஓகே, இந்த 5 பிட்ஸ்ன்னு அதுதான் நான் சொல்றேன். என்னுடைய மெஷினுக்கு வந்து 6 பிட் வேணும். அதே மாதிரி என்னுடைய மெஷினுக்கு டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் மெஷின்ஸ்க்கு வந்து 5 பிட்ஸ் போதும். அதே மாதிரி QA என்விரான்மெண்ட் மெஷின்ஸ்க்கு வந்து 4 பிட்ஸ் போதும். அப்போ 32 பிட்ஸ் மைனஸ் 6 பிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளோ? 32 மைனஸ் 6 எவ்வளோ? 26. 26 பிட்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நெட்வொர்க்குக்கு தேவை. ஸோ அதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா /26ன்னு எழுதிக்கலாம். CIDR வேல்யூ படி /26. சிமிலரா வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா அடுத்ததுல அதே மாதிரி 32 மைனஸ் 5 எவ்வளோ? 27 பிட்ஸ். 27 பிட்ஸ் நெட்வொர்க்குன்னு சொல்லும் போது /27 எழுதிக்கலாம். ஸோ ஒண்ணுமே இல்லை, சிம்பிளா நான் என்ன பண்றேன் அப்படின்னா 32 மைனஸ் 6, 32 மைனஸ் 5, 32 மைனஸ் 4 அவ்வளவுதான் இங்க எழுதுறேன். ஓகே, நீங்க ரொம்ப யோசிக்கலாம் வேண்டாம். ஓகே, இது /28, இது /27. ஓகே, இது நம்மளுடைய ஹோஸ்டுக்கு தேவையான பிட்ஸ் இது ஆக்சுவலா. ஓகே, ஃபைன். ஸோ யூசபிள் ஐபி அட்ரஸஸ் வந்து எத்தனைன்றதை நம்ம இப்போ கண்டுபிடிக்கலாம். ஸோ யூசபிள் ஐபி அட்ரஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா 64 ஐபி நம்ம கிட்ட இருக்கு. அதுல அஜூர் வந்து பாத்தீங்கன்னா 5 ஐபி அட்ரஸ் வந்து எல்லா ரேஞ்சிலையும் எடுத்துப்பாங்க. இப்போ அந்த 5 ஐபிஎஸ் அட்ரஸ் வந்து அஜூர் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா மீதி இருக்கிற அட்ரஸ் எல்லாமே வந்து நமக்கு யூசபிள் ஐபி அட்ரஸ் தான். கரெக்டா? ஸோ யூசபிள் ஐபி அட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா இட் வில் பி 64 மைனஸ் 5, 59. இதுல யூசபிள் ஐபி அட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா 32 மைனஸ் 5, 27. இதுல யூசபிள் ஐபி அட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா 16 மைனஸ் 5, 11 ஐபி அட்ரஸ். ஓகே, இப்போ நமக்கு கம்பேர் பண்ணிக்கலாம். ஓகே, 25, 27 இருக்கு, 10 ஐபி அட்ரஸ் வேணும், 11 இருக்கு, 50 வேணும், 59 இருக்கு. ஓகே, ஸோ வி ஆர் குட். யூசபிள் ஐபி அட்ரஸ் வந்து நம்மளுடைய கஸ்டமருடைய ரெக்யர்மெண்ட்ஸோட அதிகமா இருக்கு. ஸோ வி ஆர் குட் தேர். ஸோ இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இதுல ஃபர்ஸ்ட் ஐபி அட்ரஸ், சப்நெட் அதெல்லாம் எப்படி டிரைவ் பண்ணலாம் அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒரு ரேஞ்ச் முதல்ல டிசைட் பண்ணணும். இப்போ இந்த என்விரான்மெண்ட் பாக்குறதுக்கு ரொம்ப சின்ன என்விரான்மெண்டா தான் இருக்கு. ஸோ நமக்கு வந்து 172 இல்லாட்டி 192 ரேஞ்சே நமக்கு போதுமானதுதான். இல்லை இதை நம்ம 192 சூஸ் பண்ணலாம், இல்லை 172 சூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம 192 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து 192.168. சம் ரேண்டம் நம்பர் 100, 200 எதனா எடுத்துங்க, உங்களுக்கு பிடிச்ச நம்பர் எடுத்துக்கங்க. எடுத்துட்டு ஒரு ரேஞ்ச் டிஃபைன் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ரேஞ்ச் தான் நம்ம இங்க யூஸ் பண்ண போறோம்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த ரேஞ்ச் வந்து 192.168.200.0ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எப்பயுமே வந்து நெட்வொர்க் அட்ரஸ் வந்துடும். அது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகிறது வந்து நெட்வொர்க் அட்ரஸ். செகண்ட் அட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா 192.168.200.1ன்றது வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் டிஃபால்ட் கேட்வே, ரவுட்டரோடைய இல்ல வந்து பாத்தீங்கன்னா L3 ஸ்விட்சோடைய இந்த டிஃபால்ட் கேட்வே அட்ரஸ் ஆயிடும் அது. ஸோ நெக்ஸ்ட் 2 அட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா அஷூர் நெட்வொர்க் ரிசர்வ்ட் 1 அது. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து அஷூர் நெட்வொர்க் ரிசர்வ் 2. ஓகே, ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரிசர்வேஷன் வந்துடும் உங்களுக்கு. ஸோ இதை நம்ம இது பண்ணிட்டு we can just try to drag it. drag ஆகுதான்னு பார்க்கலாம். ஓகே, drag ஆகுது. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் யூசபிள் ஐபி அட்ரஸ். கஸ்டமருடைய ஃபர்ஸ்ட் மெஷினுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐபி தான் வந்து அசைன் ஆகும். 192.168.200.4 தான் வந்து கஸ்டமரோட மெஷினுக்கு அசைன் ஆகும். அதே மாதிரி நெக்ஸ்ட் அட்ரஸஸ் எல்லாம் அசைன் ஆகிட்டே வரும். லாஸ்ட் ஐபி அட்ரஸ் வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இங்க நமக்கு வந்து 0ல ஸ்டார்ட் ஆகுது. நமக்கு மொத்தம் எத்தனை ஐபி அட்ரஸ் வர வாய்ப்பு இருக்கு? 64 ஐபி அட்ரஸ் வர வாய்ப்பு இருக்கு. அப்ப 0ல ஸ்டார்ட் ஆகாதால 64 ஐபி அட்ரஸ்ன்றது லாஸ்ட்ல முடியறது வந்து பாத்தீங்கன்னா 63ல முடியும். 192.168.200.63. ஏன்னா 0ல ஸ்டார்ட் ஆகுது, அதனால இட் வில் எண்ட் அப் இன் 63. 1ல ஸ்டார்ட் ஆனா 64ல முடிஞ்சிருக்கும். ஜென்ரலா இந்த ஐபி அட்ரஸ் கால்குலேஷன்ஸ்ல வந்து எல்லாமே 0ல தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இட் வில் எண்ட் அப் இன் 63. மொத்தம் 64 ஐபி அட்ரஸ் நம்ம சொன்னோம். அதே மாதிரி இதோடைய நெக்ஸ்ட் ஐபி அட்ரஸ் வந்து இதோடைய நெட்வொர்க் அட்ரஸா வந்துடும். 192.168.200.64ன்றது இதோடைய நெட்வொர்க் அட்ரஸ். அதே மாதிரி 192.168 நிறைய ஃபைல்ஸ் ஓப்பன்ல இருக்கிறதால அது இதாகுது, ஹேங் ஆகுது. 192.168.200.65 and so on. ஸோ இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ட்ராக் பண்ணி இன்க்ரீஸ் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். I'll try to close couple of files so that easier பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். ஸோ இதை ட்ராக் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். ஓகே, பண்ண முடியுது. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஐபி அட்ரஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 32 ஐபி அட்ரஸ். 32 ஐபி அட்ரஸ் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு 63. இந்த இடத்துல 63 இருக்கு பார்த்தீங்களா, 63 + 32 தான் இந்த அட்ரஸோடைய ஆன்சரா இருக்கும். 63 + 32.
95ல முடியும். ஓகே, ஸோ 63ல வந்து சாரி 95 32 அட்ரஸ் அவ்வளோதான். ஸோ இதில் வந்து 64ல ஆரம்பிக்கிறதால 95ல முடியும். ஸோ 64 + 32 is 96. இது 64ம் இன்க்ளூட் ஆகிறதால 95ல முடிஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ ஒரு சின்ன தாட் இன்க்ரீஸ் அவ்வளோதான். வந்து பார்த்தீங்கன்னா இல்லாட்டி 63 + 32 போட்டாலே உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். அதே மாதிரி இங்கே 95 + 16 போட்டாலே இதோடைய ஆன்சர் உங்களுக்கு வந்துடும். ஸோ 95 + 16 வந்து எவ்வளோ? 111ஆ? என்னங்க காலையிலே மேக்ஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கு. 95 + 16 ஓகே 111. ஓகே, என்ன பண்றேன்னா இந்த 95 வந்து பாத்தீங்கன்னா இந்த 16ஓட ஆட் பண்றோம். அவ்வளவுதான். நமக்கு 16 ஐபி அட்ரஸ் இங்க வரப்போகுது, நம்ம தேவைப்படுது, அதை வந்து ஆட் பண்ணிடுறேன். ஸோ இதோடைய ஃபர்ஸ்ட் ஐபி அட்ரஸ் வந்து இதோடைய நெக்ஸ்டா இருக்கும். 95க்கு அடுத்த ஐபி அட்ரஸ் என்ன? 96 192 168 200.96. அடுத்தது வந்து 192 168 200.97. ஸோ அதோடைய ரேஞ்ச் அப்படியே உங்களுக்கு வரும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் கோ அப் டு இது வரைக்கும் போகும். ஓகே, நம்ம இப்போ போயிட்டு நம்ம இந்த கான்செப்டை வந்து நம்ம ரியலாக நம்ம எப்படி நடக்கும்ன்றதை நம்ம இங்கே டிஃபைன் பண்ணுவோம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதெல்லாம். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு கிளவுட்ல போயிட்டு AWS இருந்தாலும் சரி, அஜூரா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் நம்ம லேண்டிங் ஜோன் செட்டப் தான் பண்ணுவோம். லேண்டிங் ஜோன் செட்டப்ல வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஐபி அட்ரஸ் டிஃபைன் பண்றது, இந்த சிஐடிஆர் டிஃபைன் பண்றது, நெட்வொர்க் சப்நெட் டிஃபைன் பண்றது, இதுதான் மெயின் விஷயமே. ஸோ இதை வந்து ப்ராப்பரா நம்ம பண்ண தெரியணும். ஓகே, ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ப்ராட்காஸ்ட் ஐபி அட்ரஸ்ன்னு சொல்லியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த ரேஞ்சுக்கெல்லாம் வந்து என்ன சப்நெட் மாஸ்க் அப்படின்றத கண்டுபிடிக்கணும் நம்ம. ஓகே, சப்நெட் மாஸ்க் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய சிஐடிஆர் வேல்யூ இருக்கு பாத்தீங்களா, இதுதான் நம்மளுடைய சிஐடிஆர் வேல்யூ. ஸோ சிஐடிஆர் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா அப்படி இங்க எழுதிக்கலாம். ஓகே, /26 சில பேர் இந்த மாதிரி நம்பர் மேக்ஸை பார்த்தாலே பயந்துருவாங்க சில பேர். அந்த அளவுக்குலாம் இங்க ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஓகே, சாரி /27/28. ஸோ இங்க இருக்கிற நம்பரை அப்படியே எழுதுறேங்க, அவ்வளவுதான், ஒன்றும் பண்ணல. நான் 2/26 எழுதியிருக்கேன், /27 இங்க எழுதியிருக்கேன், /28 இங்க எழுதியிருக்கேன். ஸோ இதோடைய சப்நெட் மாஸ்க் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஜென்ரலா நான் சொல்லியாச்சு, ஐபி வெர்ஷன் 4ல வந்து 4 ஆக்டேட் 8 பிட் சேர்ந்தது தான் ஒரு ஐபி வெர்ஷன் 4 அப்படின்லாம் நம்ம இப்பதான் எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஸோ அப்போ அப்படி சொல்லும் போது இப்போ இந்த இடத்துல அதை எழுதிடுறேன். அதே சேம் நான் என்ன சொன்னேனோ அதை இங்க எழுதுறேன். எழுதிட்டு ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்பர் இருக்கு பாத்தீங்களா, இந்த 1 2 4 8 16, அதை வந்து நான் இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா இங்க ரைட் டு லெஃப்ட் எழுத போறேன். இதை நம்ம ரெண்டு விதமா கால்குலேட் பண்ணலாம், பட் நம்ம ஈஸியாவே பண்ணலாம். ஓகே, 1 2 4 8 16 32 64 128. ஸோ ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா 8 பிட் இருக்கும். ஒரு பர்டிகுலர் ஆக்டேட்ல வந்து 8 பிட் இருக்கும். நம்ம வந்து 8 இது எழுதிட்டோமான்னு பார்த்துக்கலாம். ஓகே, நம்ம கவுண்ட் வந்து 8 வருது. ஸோ 8 பிட்டோடைய வேல்யூ வந்து இங்கே எழுதிட்டோம். இப்போ ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட் எழுதிட்டோம். இந்த இடத்துல வந்து இப்படி எழுதுனதுக்கு பதிலாக இந்த இடத்துல இந்த ரைட் டு லெஃப்ட் இங்கே எழுதியிருக்கேன், கால்குலேஷன் ஈஸியாக பண்ணுறதுக்காக. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து /26 இருக்கு. இப்போ /26ன்றது வந்து பார்த்தீங்கன்னா சப்நெட் மாஸ்க்ல எழுதும் போது எப்படி எழுதணும் அப்படின்னா, 8 பிட்டு 8 பிட்ஸ் 8 16 24 then 2 bits. ஓகே, 8 16 24 ரெண்டு பிட் சேர்ந்தது வந்து 26. இப்போ இந்த கவுண்ட் உங்களுக்கு வருதுங்களா? இப்போ 8 16 24 26. இந்த 20/26 வந்து இந்த பிட் நோட்டேஷன்ல இங்க வந்து எழுதுறேன் நான். அதே மாதிரி இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா அதே பிட் நோட்டேஷன்ல எழுதும் போது 8 16 24 + 3 27. அதே மாதிரி இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா 8 16 24 + 4 bits. ஆமா 4 பிட்ஸ். 4 பிட்ஸ் வந்து /28. ஓகே, ஸோ /28 வந்துருது. ஓகே, வெரி குட். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ டோட்டல் வந்து ஓகே இதுல /26 ஓகே /27 /28. இப்போ இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சப்நெட் மாஸ்கா எழுதணும். இப்போ இந்த 8 பிட்டும் சேர்ந்ததுடைய சம் ஆஃப் வேல்யூ எவ்வளவு வருது? 255. 8 பிட்ஸும் சேர்ந்ததுன்னா 255. அதே மாதிரி 8 பிட்ஸும் சேர்ந்ததுன்னா 255. 8 பிட்ஸும் சேர்ந்ததுன்னா 255. ரெண்டு பிட் மட்டும் ஆட் ஆச்சுன்னா அதோடைய சம் வந்து பாத்தீங்கன்னா 192.
ஓகே, அதோடைய சம் இங்க கீழே இருக்கு பாத்தீங்களா, சம் வந்து பாத்தீங்கன்னா சம் ஆஃப் செலக்டட் செல்ஸ் இது ரெண்டும் சேர்ந்தது வந்து 192. ஸோ அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா 8 பிட் சேர்ந்தது 255, 8 பிட்ஸ் ஆட் பண்ணா 255, 8 பிட்ஸ் ஆட் பண்ணா 255, 3 பிட்ஸ் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 224. ஓகே, இதோடைய சப்நெட் மாஸ்க் வந்து 224. அதே மாதிரி அது ஏன் 2 பிட் வந்து என் ஃப்ரெண்ட்ல உள்ளது ஆட் பண்றீங்க? இப்போ இந்த பக்கம் 2 1 2 3 அதை ஆட் பண்ணலாம், 1 2 4 ஆட் பண்ணலாம். அப்படி ஆட் பண்ணக்கூடாது, அப்படி ஆட் பண்ணக்கூடாது. இது வந்து அந்த எம்எஸ்வி அந்த இது சொல்லுவாங்கல்ல, நம்ம இதெல்லாம் ஒரு கால்குலேஷன் டெசிமல் டு பைனரி கால்குலேட் பண்ணும்போது இப்படி கீழே தான் ஆட் பண்ணிருப்போம். ஸோ இப்படி தான் ஆட் பண்ணணும் ஆக்சுவலா. ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 255 255 255 டாட் 4 பிட்ஸ் 4 பிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 240. இதுதான் கால்குலேஷன். இப்ப பாக்குறதா கால்குலேஷன். இதுக்கு நான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப சொபிஸ்டிகேட்டடா மாறிடுச்சு. யார் கொஸ்டின் கேக்குறீங்க? பிரபாகரா? கொஸ்டின்ஸ்லாம் நிறைய இப்பதான் உங்களுக்கு தெரியும். நெட்ல போயிட்டு சப்நெட் கால்குலேட்டர்னு போட்டா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்க போகுது. ஓகே, சோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு இப்பெல்லாம் சிச்சுவேஷன் இல்ல. பட் இருந்தாலும் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டா இட் வில் பி ஈஸியர் டு அண்டர்ஸ்டாண்ட். நம்ம ட்ரபிள் ஷூட் பண்ணும்போது ஒரு புரிஞ்சுக்கிட்டு நம்ம ட்ரபிள் ஷூட் பண்ணலாம். ஓகே, சோ இதுதான் வந்து நம்மளுடைய இப்ப சப்நெட் மாஸ்க் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், டிரைவ் பண்ணிட்டோம். ஸோ நமக்கு தேவையான முக்கியமான விஷயங்கள் எல்லாம் ஆல்மோஸ்ட் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஓவரால் ஐபி அட்ரஸ் ரெக்யர்மெண்ட் வந்து எத்தனை பிட்ஸ்ன்றதை கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இதுல வந்து 192.168.200.0 செக்மெண்ட்டை சூஸ் பண்ணிட்டோம். பட் இதோடைய ஓவரால் சிஐடிஆர் வேல்யூ என்னன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து 2 பவர் என்னது 7 சொல்லிட்டோம். அப்போ 32ல 7 போச்சுன்னா எவ்வளோ /25. ஸோ /25 தான் நம்மளுடைய ஓவரால் சிஐடிஆர் வேல்யூ. 32 பிட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஹோஸ்ட்டுக்கு வந்து எனக்கு 2 பவர் 7 வேணும்னு சொல்லிட்டேன். ஹோஸ்ட் ரெக்யர்மெண்ட் வந்து 128 ஐபி அட்ரஸ் டோட்டல், அப்ப 2 பவர் 7. ஸோ அப்ப அந்த ஹோஸ்ட்டுக்கு வந்து நம்ம 2 பவர் 7 கொடுத்துட்டோம் அப்படின்னா மீதி 25 வந்து பாத்தீங்கன்னா நெட்வொர்க்கு யூஸ் ஆகும். அதுதான் இங்க சிஐடிஆர் வேல்யூ நீங்க எழுதுறோம். 192.168.200.0/25 வந்து நெட்வொர்க்குக்கு போயிடும். மீதி 7 வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிஸ்டம்க்கு யூஸ் பண்ணலாம். அதுதான் இங்க நம்ம டினோட் பண்றோம். ஓகே, ஸோ இவ்வளவுதான் கால்குலேஷன். இதை நம்ம வந்து இங்க எடுத்துட்டு போயிட்டு நம்ம எப்படி நம்ம அஜூரோடைய பிளாட்ஃபார்ம்ல எப்படி கான்ஃபிகர் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இதை டெலிட் பண்ணிடுங்க, தேவையில்லாத ஸ்பேஸை. இப்போ இதுல வந்து ஸ்பேஸ்லாம் கொடுக்கக்கூடாது, ஸ்பேஸ் கொடுக்காம அப்படியே கொடுங்க. இதுலயே நம்ம வந்து நெட்வொர்க் ரேஞ்சும் நம்ம டிஃபைன் பண்ணிடலாம். பிளஸ் இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு சிஐடிஆர் நோட்டேஷன்ல தான் கொடுக்கணும். இப்போ இந்த சிஐடிஆர் நோட்டேஷன்ன்றது வித் அந்த சப்நெட் வித் அந்த /சிஐடிஆர் வேல்யூவோட கொடுக்கறது தான் சிஐடிஆர் நோட்டேஷன் சொல்றோம். ஸோ அந்த சிஐடிஆர் நோட்டேஷன் தான் நம்ம கொடுக்கணும். இப்போ இந்த 3 சப்நெட் இங்கே கிரியேட் பண்ணலாம், இல்லாட்டி நம்ம வந்து நெட்வொர்க் மட்டும் இப்போ கிரியேட் பண்ணிட்டு அப்புறமா கிரியேட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ப்ரொடக்ஷன் சப்நெட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன ரேஞ்சு என்னன்றதை கொடுத்துருவோம். ஸோ ப்ரொடக்ஷன் சப்நெட்டுக்கு வந்து 192.168/26. CIDR ஓட full form என்ன? Classless Interdomain Routing Value. Thank you. ஓகே, இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப 59 யூசபிள் ஐபி அட்ரஸ் பிளஸ் 5 அஷூர் ரிசர்வ்ட் அட்ரஸ் வந்துருச்சு உங்களுக்கு. ஸோ டோட்டல் வந்து பாத்தீங்கன்னா 200.0ல இருந்து 63 வரைக்கும். இதுதான் நம்ம கால்குலேஷன்ல இங்க பார்த்தோம். பாத்தீங்கன்னா 0ல இருந்து 63 வரைக்கும் போகுது உங்களுக்கு. ஸோ வந்து பாத்தீங்கன்னா 59 யூசபிள் அட்ரஸ் பிளஸ் 5 அட்ரஸ் வந்து அஷூர் ரிசர்வ் பண்ணிடுவாங்க. ஸோ டோட்டல் வந்து பாத்தீங்கன்னா 64 அட்ரஸ். இதே தான் அங்கேயும் காமிக்குது உங்களுக்கு. சொல்லுங்க. 128 ஐபி அட்ரஸ் எப்படி டிசைட் பண்ணீங்க? நம்மளா டிசைட் பண்றோமா இல்ல கஸ்டமர் ரெக்யர்மென்ட்? கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட் இது. ஸோ இது வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ப்ரொடக்ஷனுக்கு 50 வேணும், டெவலப்மெண்ட்டுக்கு 25 வேணும், QAக்கு 10 வேணும்னு சொல்லி கஸ்டமர் சொல்றாங்க. அதை வச்சு நம்ம டெரைவ் பண்ணி ஒரு ரேஞ்ச் கொண்டு வரோம். இது வந்து கஸ்டமருடைய ரெக்யர்மெண்ட் தான். இது கஸ்டமருடைய ஐபி ரெக்யர்மெண்ட். ஓகே, ஸோ இந்த இடத்துல இதை ஆட் பண்ணிடுவோம். ஸோ நம்ம எல்லா சப்நெட்டும் கிரியேட் பண்ணுறாலும் கிரியேட் பண்ணலாம், இல்லாட்டி நம்ம லேட்டராக வந்து பார்த்தீங்கன்னா மீதி கிரியேட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து டெவலப்மெண்ட் சப்நெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெக்ஸ்ட் ரேஞ்சோடைய இது ஸ்டார்டிங் இது கொடுத்துட்டு /CIDR வேல்யூ கொடுக்கணும். ஸோ இதுதான் வந்து நெக்ஸ்ட் ஸ்டார்டிங்கோடைய நெட்வொர்க் ஐடி /27 நெட்வொர்க் ஐடி /27 கொடுக்கணும். ஓகே, ஸோ இப்போ அதில் ஆட்டோமேட்டிக்காக சொல்லிட்டாங்க பாருங்க, 27 ஐபி அட்ரஸ் வந்து யூசபிள், 5 வந்து மைக்ரோசாஃப்ட் அஷூர் ரிசர்வ் ஆகிடும். இதுதான் நம்ம ரேஞ்ச் பார்த்தோம். 64ல ஆரம்பிச்சு 95ல முடியுது. ஓகே, ஸோ இங்கே நம்ம எல்லா சப்நெட்டும் ஆட் பண்ணிடலாம். உள்ள போயிட்டு கூட திருப்பி வேணும்னா எக்ஸ்ட்ரா சப்நெட்ஸ் வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது நெக்ஸ்ட் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு ஸ்டார்ட் வித் 192.168.200.96.
/28. ஓகே, ஸோ இப்போ நம்ம சப்நெட்ஸ்லாம் ஆட் பண்ணிட்டோம். 3 சப்நெட் ஆட் பண்ணிட்டோம், நெட்வொர்க் ரேஞ்ச் ஆட் பண்ணிட்டோம். ஸோ we can go and review and create it. ஸோ மெயினாக நம்ம வந்து இந்த விநெட்டுக்கு ஒரு நேம் கொடுக்கணும். அப்புறம் நேம் கொடுத்ததுக்கப்புறம் என்ன ரேஞ்சை வந்து நம்ம விநெட் கொடுத்துருக்கோம், சப்நெட்டுக்கு என்ன ரேஞ்ச் கொடுத்துருக்கோன்றதை டிஃபைன் பண்ணால் போதும். வில் பி ஏபிள் டு கிரியேட் த விநெட் அண்ட் சப்நெட். ஸோ ரொம்ப சிம்பிள் தான் அது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இன்னும் ஒரு 2 எக்ஸாம்பிள் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் இட் மச் பெட்டர். ஓகே, ஸோ இப்போ ஒரு விநெட் கிரியேட் பண்ணிட்டோம், ஒரு சப்நெட் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக நமக்கு வந்து இந்த பாஸ்டியன் அந்த மாதிரி மெஷின்லாம் போடணும் அப்படின்னா அதுக்கு ஒரு தனி சப்நெட் வேணும். அதுதான் நான் சொன்ன அஷ்யூர் பாஸ்டியன் சப்நெட்னே தனியாக கிரியேட் பண்ணணுன்ட்டு. ஸோ இது இந்த டிப்ளாய்மெண்ட் இன் ப்ராக்ரஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இது கிரியேட் ஆகட்டும். ஸோ இது வந்து நம்ம வர்ச்சுவல் நெட்வொர்க்ல ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது ஒரு லேண்டிங் ஜோன் கிரியேட் பண்றீங்க, ஒரு சிஐடிஆர் போட்டுறீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்ல மேக்ஸிமம் மல்டிபிள் சிஐடிஆர் கூட இருக்கலாம் இல்லைங்க? இருக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து கேளுங்க. ஓகே, இப்போ வந்து இது ஒரு சிஐடிஆர் போட்டீங்க. இப்போ வந்து அதே கஸ்டமருக்கு வந்து வேற சிஐடிஆர் போடுறதா இருந்தாலும் போடலாம், இல்லைன்னா வந்து பெரிய செக்மெண்டா கொடுத்துட்டு அதுல இருந்து சப்நெட்டா பிரிச்சுக்கலாம், அப்படிதானே? பண்ணலாம். ஆமா, நம்ம இன்ட்ரெஸ்ட் பொறுத்து தான். இப்போ அஷூரை பொறுத்த வரைக்கும் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. ஏடபிள்யூஎஸ்ல இந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. அஷூர்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா யூ கேன் கோ அண்ட் மிக்ஸ் அண்ட் மேட்ச் த சப்நெட் ரேஞ்ச். இவன் என்ன சொல்றோம் அப்படின்னா இங்க அட்ரஸ் ஸ்பேஸ் வந்து நம்ம இப்போ 192 கொடுத்துருக்கோம்ல, நம்ம அடுத்த ரேஞ்சும் வந்து 192 தான் யூஸ் பண்ணணும் கிடையாது. இப்போ இன்கேஸ் நான் ஒரு இன்னொரு கஸ்டமர் கூட வந்து பாத்தீங்கன்னா ஓவர்லாப்பிங் ஐபி அட்ரஸ் கொண்டு வரேன், இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஓவர்லே கொண்டு வரேன் அப்படின்னா தென் அவங்க வந்து கரண்டா வந்து 172 ரேஞ்ச் யூஸ் பண்றாங்கன்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அந்த ரேஞ்சையும் வந்து நீங்க ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இது நமக்கு வந்து அதே ஐபி ரேஞ்சில் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 10 ரேஞ்சில் இருக்கலாம், 172 ரேஞ்சில் இருக்கலாம், 162 ரேஞ்சில் இருக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் அண்ட் மேட்ச் ரேஞ்சில் கூட இருக்கலாம். இப்போ எனக்கு இந்த ஐபி 10ல் நான் இன்னொரு அடிஷனல் ரேஞ்ச் வேணும் அப்படின்னா 192, 168, 200.0/32 அது வேணும் அப்படின்னா அதுவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரெக்குவயர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூ கேன் டெஃபினெட்லி கோ அண்ட் ஆட் இட். இது /32ன்றது ஒரே ஒரு ஐபி தான், பட் அது வேண்டாம், எனக்கு /24 கொடுத்துப்போம். ஓகே, 255 ஒரு விநெட்ல வந்து மல்டிபிள் சிஐடிஆர் கூட இருக்கலாம், கரெக்ட்? இருக்கலாம், ஆமா. ஒரு அட்ரஸ் ஸ்பேஸ்ல வந்து ஆனா நான் ஓவர்லாப்பிங்கா இருக்கணும், வேற சிஐடிஆர் ரேஞ்ச் கூட கொடுத்துக்கலாம். அதுதான் இங்க சொல்லியிருக்கேன். ஓகே, ஒன் மோர் क्वेश्चन. இப்போ /16 போடுறோம்னு வெச்சீங்களேன், /16 வந்து 65000 ஐபி இருக்குல்ல, சோ அது போட்டுட்டு அந்த விநெட்ல இருந்து மல்டிபிள் சப்நெட் கூட பிரிச்சுக்கலாம். நம்மளுடைய சொல்யூஷனிங் பொறுத்து தான். இப்போ சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் வந்து எந்த அளவுக்கு வந்து விஷயங்களை பிரிக்கணும், ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா செக்மெண்ட் பண்ணி கொண்டு போகலாம்னு நினைக்கிறாங்களோ, ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து டிசைன் பண்ணலாம். இப்போ நம்ம ஒரே இதுக்குள்ள கொண்டு வரும்போது ஃபியூச்சர்ல வந்து அதை வந்து வெளியில தள்ளுறதுக்கோ இல்லை வந்து when you are selling some set of machines வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஒரே விநெட் குள்ள இருக்கும்போது. இன்கேஸ் நம்ம தனித்தனி விநெட்ல இருக்கும்போது ஈஸியா அதை வந்து சுவிட்ச் ஓவர் பண்ணிக்கலாம், இல்லை வந்து டீகமிஷன் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்ஸ். வித்அவுட் டிஸ்டர்பிங் த அதர் மெஷின்ஸ். ஆமா. ஸோ இது நம்ம வந்து ரேஞ்ச் வந்து என்ன வேணா கொடுத்துக்கலாம். ஆனால் வந்து இந்த RFC 1918 அந்த பிரைவேட் ரேஞ்சுக்குள்ள இருக்கணும். அதாவது 192 இருக்கணும், இல்லை 172 இருக்கணும், இல்லை 10 ரேஞ்சா இருக்கணும். அந்த ரேஞ்சுக்குள்ள தான் மட்டும்தான் இருக்கணும். பப்ளிக் ரேஞ்ச் யூஸ் பண்ண முடியாது. இட் ஷுட் ஹேவ் டு பி இன் த பிரைவேட் ரேஞ்ச். RFC 1918 அந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கணும் சிஐடிஆர் நோட்டேஷன். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம புதுசாக கிரியேட் பண்ண நெட்வொர்க் ரேஞ்சிலேருந்து மெஷின்ஸ் கிரியேட் பண்ணி குயிக்காக ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ விஎம்ஸ் கிரியேட் பண்ணும்போது இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஎம்ஸ் கிரியேட் பண்ணும்போது அந்த தேர்ட் டேபை வந்து நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கவே இல்லை. ஏன்னா வந்து நம்ம நெட்வொர்க்கிங் வந்து டிஃபால்ட்டாக என்ன ஆகும்னா நம்ம எதுவுமே செலக்ட் பண்ணல அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல போயிட்டு நான் வந்து ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் சூஸ் பண்ணிட்டு ஒரு ரிசோர்ஸ் குரூப் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாக அதே நேமில் வந்து பார்த்தீங்கன்னா it will go and create a vnet and subnet. இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து என்ன நம்ம இப்போ கிரியேட் பண்ணோம், மே சம்திங் கிரியேட் பண்ணோம்ல, ஸ்டான் மே ஆர் அஷூர் மே சம்திங் கிரியேட் பண்ணோம். இப்போ ரிசோர்ஸ் குரூப் இருக்கு, அஷூர் ரிசோர்ஸ் குரூப். இப்போ என்ன ஆகும்னா இந்த மாதிரி செலக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நெட்வொர்க் வந்து ஐஃபன் விநெட்னு ஒரு விநெட் ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிடுது. பாருங்க, மே விநெட் ஸ்டான் 01 போயிட்டு செலக்ட் ஆயிடுச்சு. இது வந்து நம்ம ஆக்சுவலா ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ணதால இந்த இடத்துல இப்படி செலக்ட் ஆயிருக்கு. இல்லாட்டி என்ன ஆகும்னா அதுவே ஆட்டோமேட்டிக்கா பை ஐஃபன் விநெட்னு ஒன்று கிரியேட் பண்ணிடும் பை டிஃபால்ட்டா, இன்கேஸ் நம்ம கிரியேட் பண்ணல அப்படின்னா. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு ப்ரொடக்ஷன் VM1 ஒன்று கிரியேட் பண்றேன். ஓகே,
ஸோ அதோட இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஐ டோன்ட் வாண்ட் டு யூஸ் இந்த இமேஜ் வேணாம், ஏதாவது விண்டோஸ் இமேஜ் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஃபைன். நம்ம இந்த இடத்துல இப்போ செலக்டிவாக போயிட்டு நம்ம சூஸ் பண்ணணும் எந்த நெட்வொர்க் நமக்கு வேணும்ன்ட்டு. இப்போ நமக்கு ப்ரொடக்ஷன் வேணும் அப்படின்னா அந்த ப்ரொடக்ஷன் சப்நெட்டை போய் நம்ம சூஸ் பண்ணணும். அடிஷ்னலாக எனக்கு சப்நெட்ஸ் வேணும்னா அந்த மேனேஜ் சப்நெட் கான்ஃபிகரேஷன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அங்கே போயிட்டு நீங்கள் அடிஷ்னலாக சப்நெட் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல போயிட்டு ப்ளஸ் சப்நெட் கிளிக் பண்ணிட்டு அடிஷ்னலாக ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் உங்களுக்கு அங்கே இருக்கு. ஸோ இது கேன்சல் பண்ணிட்டு ஒன் ஸ்டெப் பேக் வாங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஐ கேன் சூஸ் த ப்ராட் சப்நெட். இப்போ ஸோ ப்ராட் சப்நெட் சூஸ் பண்ணிட்டு ஐ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் கிரியேட் இட். நமக்கு தேவையான விநெட்டை சூஸ் பண்ணிட்டு நமக்கு தேவையான சப்நெட்டை கரெக்டாக சூஸ் பண்ணிட்டு கிரியேட் பண்ணணும். ஸோ இல்லாட்டி என்ன ஆகுனா பை டிஃபால்ட்டாக வந்து எப்படி கிரியேட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு டிஃபால்ட் விநெட் டிஃபால்ட் சப்நெட் கிரியேட் பண்ணிட்டு அதில் போய் நம்ம மெஷின் ஆட் பண்ணிடும். அது வந்து பெஸ்ட் ப்ராக்டிஸ் கிடையாது. ஸோ வி ஷுட் நாட் கிரியேட் machines in default VNet and subnet. Instead, we should define our own network and subnet, and we have to create our resources there. ஓகே, ஸோ அதுதான் வந்து பெஸ்ட் ப்ராக்டிஸ். ஸோ இதே மாதிரி நம்ம இப்போ ஒரு ப்ரொடக்ஷன் விஎம் கிரியேட் பண்ணிட்டோம். அடுத்து ஒரு QA விஎம் ஒன்று கிரியேட் பண்ணி பார்ப்போம். ஓகே, நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம டெவலப்மெண்ட்ல ஒன்று QAல ஒன்று அந்த மாதிரி நம்ம டெஸ்ட் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் மோர் ஆஃப் அ டெஸ்டிங் தான். ஐபி அட்ரஸ் சப்நெட்லாம் எப்படி வருதுன்றது செக் பண்ணுறதுக்காக தான் பண்ணுறோம். QA VM 01 ஒன்று கிரியேட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல கரெக்டாக போயிட்டு நம்ம நெட்வொர்க்கிங்கில் போயிட்டு கரெக்டாக நம்ம QA சூஸ் பண்ணணும். ஓகே, நம்ம டிஃபைன் பண்ண விநெட்னா அதில் போயிட்டு நம்மளுடைய விநெட்டை சூஸ் பண்ணிட்டு நம்மளுடைய சப்நெட்டை கரெக்டாக சூஸ் பண்ணிட்டு நம்ம கிரியேட் பண்ணணும். ஓகே, நெட்வொர்க்கிங் டேப்ல. ஓகே, ஸோ லெட்ஸ் see. இப்போ வந்து அந்த VM வந்து இப்போ கிரியேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம போயிட்டு நெட்வொர்க்கில் போயிட்டு எத்தனை ஐபி அட்ரஸ் அசைன் ஆயிருக்கு, என்னென்ன ஐபி அட்ரஸ் வந்து எந்த மெஷினுக்கு அசைன் ஆயிருக்குன்றதை நம்ம குயிக்காக போயிட்டு இப்போ செக் பண்ணலாம். இப்போ போயிட்டு இங்கே கோ டு ரிசோர்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த ஓகே வெயிட் பண்ணுங்க, இந்த சப்மிட்டிங் டிப்ளாய்மெண்ட் முடிகிற வரைக்கும் நம்ம வெளியில் போகக்கூடாது. ஓகே, ஸோ டிப்ளாய் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வெர்ச்சுவல் நெட்வொர்க்கில் போயிட்டு இப்போ நம்ம இங்கே செக் பண்ணலாம் நம்மளுடைய விநெட்ல எத்தனை மெஷின்ஸ் கிரியேட் ஆயிருக்கு, எத்தனை ஐபி அட்ரஸ் அசைன் ஆயிருக்குன்றது வந்து கனெக்டட் டிவைசஸ் போனீங்கன்னா இதில் காமிச்சிரும். இந்த ப்ரொடக்ஷன் விஎம். ஸோ ப்ரொடக்ஷன் விஎம்க்கு வந்து இந்த ஐபி அட்ரஸ் அசைன் ஆயிருக்கு. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை வெரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, இது ஐபி அட்ரஸ் அசைன் ஆயிருக்கு, இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் யூசபிள் ஐபி அட்ரஸா? ஆமா, இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் யூசபிள் ஐபி அட்ரஸ், அதுதான் அசைன் ஆயிருக்கு. ஸோ வி ஆர் பிரெட்டி மச் குட் தேர். ஓகே, ஸோ நமக்கு ப்ரொடக்ஷன் விஎம் செலக்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஐபி அட்ரஸ் அசைன் ஆகுது. இன்னொரு விஎம் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா 205 அடுத்தடுத்து அப்படியே அசைன் ஆகிட்டே வரும் உங்களுக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த QA VMக்கு வந்து இப்போ என்ன ஐபி அசைன் ஆகணும், நம்மளுடைய கால்குலேஷன் படி 200.100 அசைன் ஆகணும். ஸோ அது அசைன் ஆகுதான்னு செக் பண்ணலாம். ஓகே, 200.100 அசைன் ஆயிடுச்சு அந்த QA VM 01க்கு. ஓகே, ஸோ இது வந்து நம்ம நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஐபி அட்ரஸ் வந்து எனக்கு வேண்டாம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் டு ஹேவ் சம் ஃபேன்சி நம்பர் எனக்கு வேணும். எனக்கு அந்த ஐ வாண்ட் டு ரிசர்வ் த ஐபி அட்ரஸ். எனக்கு ஐபி அட்ரஸ் வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது. ஸோ இந்த ரேஞ்சில் வந்து எனக்கு 200.50 ஐபி அட்ரஸ் வேணும் ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த நெட்வொர்க் இன்டர்ஃபேஸை கிளிக் பண்ணிட்டு அதுல போனீங்கன்னா இங்க ஐபி கான்ஃபிகரேஷன் ஆப்ஷன் இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஐபி கான்ஃபிகரேஷன்ல போனீங்க அப்படின்னா கரண்டா வந்து பாத்தீங்கன்னா ஐபி அட்ரஸ் வந்து இப்போ டைனமிக்கா அசைன் ஆகுது. அதாவது ஐபிஎம் DHCP வழியா அசைன் ஆகுது. இதை நான் ஓப்பன் பண்ணிட்டு நான் என்ன பண்ணலாம்னா ஸ்டாட்டிக்கா மாத்தணும்னாலும் மாத்திக்கலாம். இதுல போய் ஸ்டாட்டிக் செலக்ட் பண்ணிட்டு எனக்கு வந்து 200.4 வேணாம், எனக்கு 200.50 வேணும் அப்படின்னா செலக்ட் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்க மேனுவலா வந்து அதை ஸ்டாட்டிக்கா செட் பண்ணிட்டீங்கன்னா அது மாறாது. மெஷின் ரீபூட் ஆனாலும் சரி, இல்ல மெஷின் வந்து ரொம்ப நாள் ஆஃப்லைன்ல இருந்தாலும் சரி, அந்த ஐபி அட்ரஸ் வந்து இதுக்கு ரிசர்வ் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி நீங்க ரிசர்வேஷனும் பண்ணலாம் ஃபார் யுவர் பிரைவேட் ஐபி அட்ரஸ் அண்ட் பப்ளிக் ஐபி அட்ரஸ் ரெண்டுத்துக்குமே அந்த ஆப்ஷன் இருக்கு உங்களுக்கு. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து எனக்கு ஸ்டாட்டிக் ஐபி வேணும் அப்படின்னா ஸ்டாட்டிக் ஐபி ஆட்டோமேட்டிக்கா அசைன் ஆகும்போது அது வந்து ஆட்டோமேட்டிக்கா எப்படி தான் அசைன் ஆகும், ஃபர்ஸ்ட் 4 தென் 5 தென் 6 அந்த மாதிரி லைனா அசைன் ஆகிட்டே வரும் உங்களுக்கு. ஓகே, ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம தனியாக போயிட்டு நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு கிரியேட் பண்ணி கூட நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். இன்ஸ்டெட் ஆஃப் அசைனிங் ஐபி அட்ரஸஸ் நீங்கள் போயிட்டு நெட்வொர்க் மெஷின் கிரியேட் பண்ணுறதுக்கு பதிலாக we can go and create multiple network address network interface automatic அதுல என்ன ஐபி அசைன் ஆகுதுன்றது கூட நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, நெட்வொர்க் அட்ரஸ் சேவ் ஆயிடுச்சு. இப்போ அந்த மெஷின்ல போயிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நமக்கு 200.100 சாரி 50 காமிக்கணும் இந்த மெஷினுக்கு.
ஸோ 50 மாறிடுச்சு. ஸோ இதுக்கு வந்து 200.100 இருக்கும். அது ஆட்டோமேட்டிக் அசைன் ஆனது, இது டைனமிக் அசைன் ஆனது. ஓகே, ஸோ இப்போ நான் ஒரு நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, நான் போயிட்டு ஒரு நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு கிரியேட் பண்றேன் அப்படின்னா, நமக்கு வந்து அந்த நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணும்போது நம்மகிட்ட கேட்கும் எந்த பர்டிகுலர் விநெட்ல கிரியேட் பண்ண போறீங்க, என்ன சப்நெட்ல பண்ண போறீங்கன்னு கேட்கும். நம்ம அதை வந்து கரெக்டாக நம்ம என்ன விநெட் என்ன சப்நெட் சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த லேப் வந்து நம்ம இங்கேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். விஎம் தான் கிரியேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இதை நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து டெவலப்மெண்ட்ல ஒரு விஎம் கிரியேட் பண்ண போறேன் ஃபியூச்சர்ல. அந்த விஎம்க்கு வந்து இப்போவே நான் வந்து ஒரு ஸ்டாட்டிக் ஐபி பண்ணனாலும் பண்ணலாம், டைனமிக்கா பண்ணாலும் பண்ணலாம். பட் இங்க கரெக்டாக அந்த சப்நெட்டை சூஸ் பண்ணணும். ஓகே, இதுல போயிட்டு அந்த ஓகே இந்த ரிசோர்ஸ் குரூப் கிடையாது. ஸோ இது இல்லாம மே விநெட் ஸ்டாண்ட் 01 இதுல வந்து டெவலப்மெண்ட் சப்நெட்டை சூஸ் பண்ணிட்டு ரிவ்யூ அண்ட் கிரியேட் கொடுக்குறேன். இப்போ இந்த நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ்க்கு என்ன ஐபி அசைன் ஆகும்? இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இட் வில் பி அசைனிங் 200.68 அசைன் பண்ணணும். ஓகே, நம்மளுடைய கால்குலேஷன் படி. ஸோ கிரியேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி இப்போ போயிட்டு நான் இன்னும் ஒரு நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் QAல கிரியேட் பண்ணலாம். என்ன ஐபி வரணும்? அதோடைய செகண்ட் ஐபி வரணும். செகண்ட் ஐபி என்ன? 200.101. ஸோ இந்த ஐபி தான் அசைன் ஆகணும். ஸோ அது ஐபி அசைன் ஆகுதான்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஓகே, QA சப்நெட் ரிவ்யூ அண்ட் கிரியேட். நீங்க ஸ்டாட்டிக்கா கொடுக்கறதுனால கொடுத்து வச்சுக்கலாம். எனக்கு வந்து அந்த ஐபி வந்து மற்ற மெஷினுக்கு அசைன் ஆகக்கூடாது அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரு நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டை ஆரம்பத்தில் கிரியேட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா அது அந்த மற்ற மெஷினுக்கு வந்து அசைன் ஆகாது, அசைன் பண்ண விடாது. ஓகே, இப்போ போயிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம் நம்மளுடைய நெட்வொர்க்ல வந்து என்னென்ன ஐபி அட்ரஸ் இப்போ அசைன் ஆயிடுச்சு, ஆல்ரெடி என்னென்ன யூஸ்ல இருக்குன்றது. இங்க போயிட்டு கனெக்டட் டிவைசஸ்ல போனீங்கன்னா நம்மளால பார்க்க முடியும். பார்த்தீங்கன்னா 200.68 அசைன் ஆயிருக்கா? ஸோ செக் பண்ணிக்கலாம். கரெக்ட், 200.68 தான் நம்ம எதிர்பார்த்தோம். ஸோ அதே மாதிரி இதில் வந்து இன்னொரு ரெஃப்ரெஷ் பண்ணோன்னா இப்போ 101 அசைன் ஆகிடும். இப்போ ஏன்னா அது நம்ம QA VM02க்கு வந்து 101 அசைன் ஆயிடுச்சு. ஓகே, பர்ஃபெக்ட். ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரியே தான் இங்கே அசைன்மெண்ட்ஸ்லாம் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி இங்கே போய் செக் பண்ணீங்கன்னா ஒரு ஐபி கம்மியாக இருக்கும். இப்போ வந்து ப்ரொடக்ஷன் சப்நெட்ல வந்து முதல்ல 59 இருந்தது, இப்போ 58 தான் இருக்கு. ஏன்னா வந்து ஒரு ஐபி ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டோம். அதே மாதிரி இதில் 11 இருந்தது, இப்போ 2 யூஸ் பண்ணிட்டோம், மீதி 9 தான் அவைலபிளா இருக்கு. ஸோ இதில் வந்து 27 இருந்தது டோட்டல் யூசபிள், இப்போ 1 யூஸ் பண்ணிட்டோம், 26 தான் இருக்கு. ஸோ அதுதான் இங்கே நம்ம கால்குலேஷன் பார்த்துவோம். ஸோ 59ல வந்து 1 யூஸ் பண்ணிட்டோம், ரிமைனிங் 58 இருக்கு. 27ல 1 யூஸ் பண்ணிட்டோம், ரிமைனிங் 26 இருக்கு. 11ல 2 யூஸ் பண்ணிட்டோம், மீதி 9 இருக்கு. ஸோ அந்த அவைலபிள் ஐபி அட்ரஸ் இங்கேயே பார்த்துக்கலாம் எத்தனை ஃப்ரீ ஐபி அட்ரஸ் இருக்கு என்னன்றது. ஓகே, Hello. கேளுங்க பர்கத். For example, now when you do when you assign a static IP, does it make an entry in the DHCP reservation? ஆமா, Or நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த கன்சோலை வந்து நீங்க யூ ஹேவ் டு கன்சிடர் திஸ் கன்சோல் லைக் ஐபாம் கன்சோல் மாதிரி தான் நீங்க கன்சிடர் பண்ணணும். இது வந்து இட் இஸ் லைக் ஐபி அட்ரஸ் மேனேஜ்மெண்ட் கன்சோல் தான் இது. ஸோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வர்ச்சுவலா நமக்கு ஒரு வியூ மாதிரி கொடுக்குறாங்க. இது வந்து நம்ம இது ஒரு DHCP கன்சோல் மாதிரி தான் இது. ஸோ DHCPல நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் போயிட்டு ஒரு ஸ்கோப் ரேஞ்ச் கிரியேட் பண்ணுவோம். ஸோ அந்த ரேஞ்ச் கிரியேட் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் அதுக்குள்ள போயிட்டு இந்த மல்டிபிள் சப்ஸ்கோப் கிரியேட் பண்றோம் அப்படின்னா சப்ஸ்கோப் கிரியேட் பண்ணுவோம். அது அந்த மாதிரி தான் இது ஒரு அது ஒரு இந்த DHCP கன்சோல் மாதிரி நீங்க அசியூம் பண்ணிக்கலாம் இதை. so automatically it does the reservation. கரெக்ட். ஆமா, இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து அந்த ஐபி ரேஞ்சில் வந்து ஆட்டோமேட்டிக்கா ரிசர்வ் ஆயிடுச்சுல, உங்களுக்கு ஒரு ஐபி போயிடுச்சுல. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரிசர்வ் பண்ணோடனே ஒரு ஐபி கம்மி ஆயிடுச்சுங்க. Okay. Does it have a scope option also, like routers and other things? இருக்கு கொஞ்சம் இன்னும் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. நம்ம நெக்ஸ்ட் 2 வாரத்துக்கு நெட்வொர்க் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். நெட்வொர்க் வந்து ரொம்ப பெரிய டாபிக். இப்போ VMே நமக்கு கிட்டத்தட்ட 2 வீக்ஸ் கிட்ட போயிடுச்சு. ஸோ அதே மாதிரி நெட்வொர்க் வந்து மினிமம் 2 வாரம் வேணும் எனக்கு. ஓகே, நிறைய விஷயங்கள் இருக்கு, வில் டிஸ்கஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஎம் வந்து இப்போ நம்ம டைரக்டா ரிமோட் எடுத்து கனெக்ட் பண்ணாலும் பண்ணலாம். எனக்கு நான் செக்யூர் பண்ணணும், ஐ வாண்ட் டு யூஸ் பாஸ்டியன் டு செக்யூர் இட். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்டியனுக்கு தனியாக சப்நெட் கிரியேட் பண்ணிட்டு செக்யூர் பண்ற கான்செப்ட். ஸோ இதில் போயிட்டு குயிக்காக நம்ம பண்ண முடியுதான்னு செக் பண்ணலாம். ஸோ இதில் மே விநெட் ஸ்டாண்ட்ல போயிட்டு ஒரு கொஸ்டின். ஸோ அவைலபிள் ஐபி அந்த இடத்துல வந்து அவைலபிலிட்டி டிபெண்ட்னு காமிக்குது. ஸோ அது வேறங்களா? அந்த சப்நெட்ஸை கிளிக் பண்ணா ஸோ அவைலபிலிட்டி டிபெண்ட்னு காமிச்சா எங்க இருக்கு?
இல்ல இங்க வந்து அவைலபிள் ஐபி தான் காமிக்குது. ஆனா எங்க என்விரான்மெண்ட்ல நான் இப்ப செக் பண்ணேன். ஸோ அவைலபிலிட்டி டிபெண்டன்ட்னு காமிக்குது. ஓகே. ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஷேர் பண்ண முடியுமா? அது என்னது எங்க சொல்றீங்க? இங்க அப்படி ஒன்றும் ஆப்ஷன் இல்லையே. பார்க்குறேன். இப்போ கன்சோல் கனெக்ட் ஆயிருக்கீங்களா நீங்க? கனெக்ட் ஆயிருக்கேண்ணா. ஓகே, இருங்க உங்களை ஸ்கிரீன் ஷேர் பண்ண சொல்றேன். செகண்ட். உங்க ஃபுல் நேம் என்ன? ஆர்கேன்னு காமிக்குது எனக்கு. ராதாகிருஷ்ணன். ராதாகிருஷ்ணன். ஓகே ஓகே ஃபைன். ஸோ நீங்க இப்போ ஸ்கிரீன் ஷேர் பண்ணலாம் ராதாகிருஷ்ணன். ஓகே. ஸோ தெரியுதுங்களா? ஓகே ஓகே. அவைலபிலிட்டி டிபெண்டன்ட். உங்களுடைய ரேஞ்ச் என்னன்னு போய் பாருங்க. அட்ரஸ் ரேஞ்ச், அட்ரஸ் ஸ்பேஸ் கொடுங்க. ஓகே, பெண்டிங் நிறைய இருக்கு. ஓகே, ப்ரிஃபர்ட் ரேஞ்ச். ஓகே, ஸோ டெவாப்ஸ். ஓகே, நிறைய வந்து பார்த்தீங்கன்னா டெவாப்ஸ் வழியாகவும் ப்ரொவிஷன் பண்ணுறாங்க போல இருக்கு. நிறைய பியரிங்கும் இருக்கு. ப்ளஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சை வந்து ஃபர்ஸ்ட் ரேஞ்ச் வந்து 16 கொடுத்துருக்காங்க. 49.0.48, 49.9.0/24. இப்போ சப்நெட்டுக்கு வாங்க. 16.29. ஓகே. இது வந்து கேட்வே சப்நெட். ஓகே ஓகே. ஸோ இது கேட்வே சப்நெட் வந்து நம்ம இந்த இதுக்கெல்லாம் விபிஎனுக்குலாம் கான்ஃபிகர் பண்ணுறது, அது நம்ம வருவோம் அது. ஓகே, நம்ம இன்னும் அது நம்ம டிஸ்கஸ் பண்ணல. நெக்ஸ்ட் வந்து VLAN 1 கிரியேட் பண்ணிருக்காங்க. அதுவும் என்ன பர்பஸ்? அது VLAN 1 கிளிக் பண்ணுங்க. ஓகே ஓகே ஓகே. உங்களுக்கு அந்த ஆக்சஸும் கம்மியாக கொடுத்துருக்காங்க. நெட்ஒர்க்கில் வந்து உங்களுக்கு ஆக்சஸ் லிமிட்டடாக இருக்கு. ஃபைன் ஃபைன். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆக்சஸும் கம்மியாக இருக்கு, ப்ளஸ் வந்து டீடைல்ஸ் பார்க்க முடியல. ஸோ அதனால வந்து அவைலபிலிட்டி டிபெண்டன்ட்னு சொல்லிடுறாங்க அது உங்களுக்கு. ஆனால் வந்து கேட்வே சப்நெட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்ப்போம் VPN கிரியேட் பண்ணும்போது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஆக்சஸ் லிமிட்டடாக இருக்கு. தட்ஸ் ஃபைன். ஸோ நான் என்னுடைய ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ஓகே. ஸோ நம்ம கேட்வே சப்நெட்லாம் கிரியேட் பண்ணுவோம் VPN கிளாஸ் வரும்போது. இப்போ இன்னொரு 1 வீக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேட்வே சப்நெட்லாம் கிரியேட் பண்ணுவோம். ஸோ அப்போ உங்களுக்கு இது ஆகும். உங்களுக்கு இங்கே நமக்கு ஃபுல் ஆக்சஸ் இருக்குது. இங்கே தான் நமக்கு எல்லாமே டீடைல்ஸ் பார்க்க முடியும். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்டியன் கிரியேட் பண்ணால் இன்னொரு 15 minutes ஆகிடும். அது லேட் ஆகிடும். மேபி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது அதை இதில் கிரியேட் பண்ணி காமிக்கிறோம் உங்களுக்கு எப்படி பாஸ்டியன் சப்நெட் கிரியேட் பண்ணணுன்றது. பட் மேபி நம்ம அந்த சேஞ்ச் ட்ராக்கிங் முடிஞ்சிச்சான்னு பார்க்கலாம். ஓகே ஃபைன். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தட்ஸ் ஃபைன். நம்ம நெக்ஸ்ட் செஷன் வரும்போது நான் அதை ஆஃப் பண்ண போகிறதில்ல. ஓகே, ஸோ அதுக்குள்ளே ட்ராக் ஆகுதான்னு செக் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் இன்னும் வரல. லெட்ஸ் see about this machine Linux. ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் செஷன் வரும்போது நம்ம கனெக்ட் பண்ணிப்போம். ஓகே 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 ஃபைன். நம்ம இதை ஆஃப் பண்ண போகிறதில்ல. இந்த 2 மிஷின் ஆன்லைனில் தான் இருக்கும். ஸோ நான் இந்த 2 மிஷின் தான் டெலீட் பண்ண போகிறேன். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது அந்த சேஞ்ச் ட்ராக்கிங், அந்த இன்வென்ட்ரி ப்ளஸ் அந்த பாஸ்டின் வச்சு எப்படி கனெக்ட் பண்ணணும் அந்த லேபை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ தியரட்டிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்நெட்டிங்கோடைய பேசிக் இன்ட்ரோடக்ஷன், எப்படி வந்து நம்ம ஒரு விநெட் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், எப்படி சப்நெட் கிரியேட் பண்ணுறோம், அது எப்படி நமக்கு அங்கே அசைன் ஆகுதுன்றது வந்து இப்போ நம்ம வேலிடேட் பண்ணோம், வெரிஃபை பண்ணோம். ஸோ இதில் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா யாருக்காது? சார் இந்த 100-101 அசைன் ஆச்சு இல்ல, இது எப்படி ஆட்டோமேட்டிக் அசைன் ஆயிடுச்சா? ஆமா, ஆட்டோமேட்டிக்கா டிஎஸ்சிபி தான். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கன்சோல் பாக்குறோம்ல, இது வந்து ஒரு டிஎஸ்சிபி கன்சோல் மாதிரி தான். அந்த விநெட்ன்றது வந்து இங்க அஷூரோடைய ஐபேம் தான் அது பேக் எண்ட்ல. இப்போ நம்ம விண்டோஸ் சர்வருக்குள்ள போனீங்க அப்படின்னா ஐபேம்னு ஒரு ரோல் இருக்கும். எத்தனை பேர் யூஸ் பண்ணிருக்கீங்கன்னு தெரியல. மைக்ரோசாஃப்டோடைய ப்ரொப்ரைட்டரி ஐபி அட்ரஸ் மேனேஜ்மெண்ட் டூல் அது. அதுதான் பேக் எண்ட்ல யூஸ் பண்றாங்க அவங்க. இப்போ நீங்க அது லோக்கல் சர்வர்ல கூட நீங்க போயிட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டு அதை வெரிஃபை பண்ணி பார்க்கலாம். அது எப்படி ஒர்க் ஆகும் என்னன்றது. ஆல்மோஸ்ட் கன்சோலே ஒரு மாதிரி கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ இதில் போனீங்க அப்படின்னா
இதுல வந்து சர்வருக்குள்ளேயே வந்து ஒரு ரோல் இருக்கும், ஐபி அட்ரஸ் மேனேஜ்மெண்ட் ஐபேம் ரோல்னு சொல்லிட்டு இங்க இருக்கு பாருங்க, ஐபேம் சர்வர் சொல்லிட்டு. ஸோ இது மூலயமா நீங்க என்ன பண்ணலாம்னா டிஹெச்சிபி ஐபி அட்ரஸ் அசைன் பண்றது, டிஎன்எஸ் அசைன் பண்றது, நெட்ஒர்க்ல மானிட்டரிங் பண்றது, அது எல்லாமே பண்ணலாம். இப்போ நம்ம ஒரு சில ஆர்கனைசேஷன்லாம் இன்ஃபோ பிளாக்ஸ் அந்த மாதிரி அப்ளையன்சஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஐபி அட்ரஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு இது வந்து மைக்ரோசாஃப்டோட ப்ரொப்ரைட்டரி ரோல், இது ஃபீச்சர். ஸோ இதுதான் அவங்க வந்து பேக் எண்ட்ல யூஸ் பண்றாங்க. இது நீங்களும் இன்ஸ்டால் பண்ணிட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். பட் இதுதான் நீங்க கேட்ட மாதிரி டிஹெச்சிபி வந்து ஒரு ரேஞ்ச் டிஃபைன் பண்றோம், அந்த ரேஞ்சில இருந்து ஐபி அட்ரஸ் எல்லாமே அசைன் ஆயிட்டு உங்களுக்கு மெஷின் வருது. இன்னும் நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு. ஆமா, அந்த ரேஞ்சுக்குள்ள வரதா நம்ம பார்த்துட்டோம், அந்த ரேஞ்சுக்குள்ள வந்துருச்சு ஆக்சுவலா இல்லையா, பேஸ்ட் ஆன் அவர் இன்புட் ரைட், வாட் வி ஹவ் गिवन. ஆமா ஆமா, நம்ம லாஜிக்கலா இப்ப நம்ம வந்து கான்செப்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை புரிஞ்சுட்டு நம்ம பண்றோம். ஓகே, ஜென்ரலா என்ன பண்ணுவோம், போயிட்டு ஒரு ரேஞ்ச் கொடுத்துட்டு ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணிட்டு விட்டுருவோம். ஸோ அது வழியா இல்லாம எப்படி ஒரு ப்ரொசீஜரெல்லாம் நடக்குது, எந்தெந்த ஐபி அட்ரஸ் வந்து அசைன் ஆகும், எது இதெல்லாம் வந்து எங்க யூஸ் ஆகுதுன்றது வந்து ஒரு ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கிறதுக்காக தான் இந்த எக்ஸ்பிளனேஷன். பட் இந்த 5 ஐபி அட்ரஸ் ரிசர்வ்டு ஃபார் அசூர்ங்கிறது டிஃபால்ட் மேண்டேட்டரி. ஆமா, டிஃபால்ட், அது எல்லா சப்நெட்லயும் அது டிஃபால்ட்டா போயிடும். ஓகே ஓகே தென் ஸ்டான் சப்நெட் மாஸ்க் இருக்கு இல்லையா, ஆமா, அதுல 255 எப்படி கால்குலேட் பண்ணீங்க? இங்க பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா என்ன வருது உங்களுக்கு, இப்ப 128ல இருந்து இது 8 பிட்டுமே ஆட் பண்றேன். 8 பிட்ன்றது இப்ப வந்து இது டோட்டல் வந்து 8 பிட். ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா 1 பிட், 2 பிட், செகண்ட் பிட், இது தேர்ட் பிட், அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 8 பிட்ஸ் இருக்குங்க. ஸோ 8 பிட்ஸ் சேர்ந்தது தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐபி அட்ரஸ் வெர்ஷன் 4. இந்த 8 பிட்ஸோடைய வேல்யூவை வந்து நான் வந்து ஆட் பண்றேன், சம் பண்றேன். சம் பண்ணும்போது இதுல கீழே வந்து பாத்தீங்கன்னா 255 வந்து பாருங்க. ஓகே ஓகே. ஆமா, சம் ஆஃப் 8 பிட்ஸ் வந்து 255. அதே மாதிரி சம் ஆஃப் இந்த 2 பிட்ஸ் வந்து எவ்வளவு 192. அதுதான் நான் வந்து இங்க எழுதியிருக்கேன். ஓகே, தேங்க் யூ. நோ ப்ராப்ளம், ஷூர். ஓகேங்க, ஸோ பாப்பா, I'll stop the recording. மேபி நமக்கு ஒரு கிளாஸ்